எஸ், குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ் நம்ம பார்க்க போகிறோம். நியூ சிலபஸில் மெயினாக என்னென்ன டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு அதில் உள்ளது ஃபஸ்ட்டு யூனிட் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன் கொஸ்டின். அந்த நியூ சிலபஸ் ஃபஸ்ட்டு இந்த நியூ சிலபஸை ஃபஸ்ட்டு யூனிட்டு அனிமல் டைவர்சிட்டி அண்டு பைலோஜன். ஸோ இதில் ஏற்கனவே ஓல்டு சிலபஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்ன போர்ஷன் இருக்குன்னா, அதையும் நான் லைட்டாக சொல்லிட்டு நியூ சிலபஸில் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த யூனிட் 1 பொறுத்தளவு ஏற்கனவே நான் ஓல்டு சிலபஸில் யூனிட் 1 பார்ட் 1 தந்திருக்கேன், பார்ட் 2 தந்திருக்கேன். இந்த பார்ட் 1 பார்ட் 2 ஓல்டு சிலபஸில் உள்ளது எல்லாமே கவர் ஆகிருக்கும். நியூ சிலபஸ் வந்து பார்ட் 3 அண்டு பார்ட் 4 மொத்தம் 4 மெட்டீரியல், ஒரு கொஸ்டின் பேங்க் இருக்கும். சரியா? ஸோ இப்போ பார்க்க போறது எது பார்க்க போறோம்னா பார்ட் 3 பார்க்க போறோம். ரைட். அதுக்கு முன்னாடி இந்த நியூ சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குது, எது ஓல்டு சிலபஸ், எது நியூ சிலபஸ். ஸோ இந்த இருக்கிறதுலே இந்த 12 யூனிட் அப்டேட் ஆயிருக்கு. இந்த 12 யூனிட்ல இந்த யூனிட் தான் கொஞ்சம் டஃபஸ்ட் யூனிட்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் நிறைய பைகாட் பண்ண வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரி, இருந்தாலும் ரொம்ப ஈஸி தான். பக்காவா ஏற்கனவே நம்ம ரெகுலராகவும் கிளாஸ் போச்சு. இப்போ ஆன்லைன்ல ரொம்ப பேர் இதில் அட்டன் பண்ணுவீங்க, ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இதில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அது மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் இதில் இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கு பார்த்தீங்களா, த கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், ஹைரார்கியல் டாக்ஸா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ பயாலஜிக்கல் நாமென்கில்ச்சர், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இதில் யூனிசெல்லுலார், காலோனியல் அஸ் வெல் அஸ் மல்டிசெல்லுலார் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ல சீலம், சிமிட்ரி, மெட்டாமெரிசம். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஆவரேஜா 110 கொஸ்டின் வச்சுட்டு நான் சொன்னா, இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மோஸ்ட்லி சீலம், சிமிட்ரி, ஆர்கனைசேஷன், அதே மாதிரி ஸ்பீசிஸ் என்ன, அந்த ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின். இது ஏற்கனவே பழைய சிலபஸ்லயும் ஃபுல்லாவே நான் நடத்தியிருக்கேன், பழைய சிலபஸ்ல மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்ப யூனிட் 1 பார்ட் 3ல ஒரு 20 பேஜஸ் இந்த ஏரியாவை தான் கொடுத்துருப்பேன், ஒரு 20 பக்கம். சரியா? அது ஏற்கனவே நடத்தி இருந்தாலும் திரும்ப அந்த 20 பக்கத்தை இந்த ஏரியாவை ஒரு ஹைலைட் பண்ணிட்டு தான் அடுத்த உள்ள போக போறோம். சரியா? ரைட். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் புரோட்டோசோவன். இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல நம்ம பார்த்தாச்சு. என்டைம்பக் ஸ்டால்டிகா, பிளாஸ்மோடியம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், ஓவிலே, மலேரியே, ஃபால்சிபேரியம், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ், லீஸ்மேனியா டோனாவானி. ஸோ இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல உள்ள விஷயங்கள். சரியா? ரைட். அடுத்தது இதுல நான் ஏற்கனவே சொன்னதான், ஆல்ரெடி நம்ம ஓல்டு சிலபஸ் சொல்லும் போது கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்டரி. சரியா? ஸோ இதுல ஏதாவது 2 கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்மோடியம் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும், நோ டவுட். பிளாஸ்மோடியம் கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின், அதுல எந்த சந்தேகமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல ட்ரிபனோசோமா, லீஸ்மேனியாலையும் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்டைம்பக் ஸ்டாட்டிக், அந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். பிளாஸ்மோடியத்துல ஒரு கொஸ்டின் ஷூர், அதுல நோ டவுட். சரியா? இது ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ரைட். ஸோ இதுதான் நம்மளுக்கு புது ஏரியா. தட்ஸ் அ கெனால் சிஸ்டம், போரிஃபரா. சரியா? போரிஃபரால கெனால் சிஸ்டம், இது ரொம்ப டீட்டெயிலா இன்னைக்கு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம். கெனால் சிஸ்டம் என்ன டைப், 3 டைப்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம் இருக்கு. பாலிமார்பிசம், நெக்ஸ்ட் மெட்டாஜெனிசிஸ் இன் சீலண்ட்ரேட்ஸ். இதுல மெட்டாஜெனிசிஸ்ல அந்த சீலண்ட்ரேட்ல என்ன எப்படி இருக்குது, இது ஒரே பெருசா ஒண்ணும் கிடையாது. மெட்டாஜெனிசிஸ்னா ஒரே ஒரு வேர்டு தான், அந்த ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டடா உள்ளது. சரியா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கோரல் அண்ட் கோரல் ரீஃப். இதுல இருந்து ஒரு கொஸ்டின், இது கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும் சார். சரியா? சப்போஸ் 2 கொஸ்டின்னா கோரல்ல ஒன்னும், அந்த போரிஃபரால சிலிண்ட்ரேட்டால ஒரு கொஸ்டினும், போரிஃபரால ஒரு கொஸ்டின் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 2 கொஸ்டின்னா இதுல மாதிரிலாம். கோரல்ஸ் ரொம்ப ஈஸி தான், நான் பின்னாடி அது என்ன ஏரியா வரும்போது நான் சொல்றேன். கோரல்னா மெயினா டைப்ஸ் ஆஃப் கோரல்ல தான் கொஸ்டின் இருக்கும். சரியா? இல்லைன்னா கோரல் ரீஃப், ஒரு 3 டைப் ஆஃப் கோரல் ரீஃப் இருக்கு, அதுல கொஸ்டின் வரும். அவ்வளவுதான். ரைட். அடுத்தது வந்து ஹெல்மித் பாரசைட். இது வந்து நியூ சிலபஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த சிலிண்ட்ரேட்டா, இது ஃபுல்லா போரிஃபராவும் சிலிண்ட்ரேட்டாவும். அடுத்தது இது ஹெல்மித் பாரசைட்ஸ்ல, இது நம்ம எல்லாமே ஓல்டு சிலபஸ் தான். ஃபேசியோலா ஹெப்பாட்டிக் ஆல்ரெடி பார்த்தாச்சு, டீனியாசோலியம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ் பார்த்தாச்சு. இதுல சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் இருக்கும், அது மட்டும் தான் ஓல்டு சிலபஸ்ல இருந்தது, நியூ சிலபஸ்ல கிடையாது.
ஸோ அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உச்சரியா பிராங்கியாப்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல பெருசா ஒன்னும் கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும், மேபி 2 கொஸ்டின்ஸ். எது? கெல்மித் பாராசைட்ஸ்ல இருந்து. சரியா? உச்சரியா இது புது ஏரியா, அதாவது நம்ம பழசுல இல்லாதது. சிஸ்டோசோமாக்கு பதில் உச்சரியா பிராங்கியாப்டி கொடுத்துருக்காங்க. உச்சரியா பிராங்கியாப்டில மேக்சிமம் லார்வல் ஃபார்ம், மைக்ரோஃபைலேரியா, அவ்வளவுதான் பெருசா. அதுல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதுல மெயினா வந்து அந்த மஸ்கிட்டோ ரிலேட்டடா பிரைமரி அண்ட் செகண்டரி. சரியா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மைக்ரோஃபைலேரியா லார்வல் ஃபார்ம்ல வர வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுல மேக்ஸிமம் ஓல்டு சிலபஸ், ஒன்னு நியூ சிலபஸ். ரைட். அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம்னா அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் பாலிசிட்டி. இது நியூ சிலபஸ். இதுல இருந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் நம்ம எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும் என்ன சிலபஸ்? நியூ சிலபஸ். ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. இன்வெர்டிபிரேட்டா இது வரைக்கும் தான் இன்வெர்டிபிரேட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தான் இன்வெர்டிபிரேட்ஸ். ஸோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் பாலிசிட்டி. வாட் இஸ் மீன் பை அடாப்டிவ் ரேடியேஷன்? அதாவது ஒரு ஒரு அனிமல் ஒரு இடத்துல சர்வை பண்ணணும்னா அந்த இடத்துக்கு தக்கன தன்னை வந்து மாத்திக்கிடுமா. சரியா? அது எப்படி? அது மோட் ஆஃப், அது ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் அப்படின்னு சொல்றது. அதுக்கு தக்கன அது மாத்திக்கிறது பாத்தீங்களா? ஏன்னா இந்த வேர்டு ரொம்ப டைட்டில்ல வரும். இந்த இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டாலையும் நிறைய வரும். அப்ப என்னென்னலாம் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது, அதை வச்சுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன் பாலிசிட்டி. நெக்ஸ்ட் டார்சன், கேஸ்ட்ரோபோட்ல ஒரு டார்சன் ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுக்கடுத்து இன்வெர்டிபிரேட் லார்வல் ஃபார்ம்ஸ். நல்லா ஞாபகம், லார்வல் ஃபார்ம்ஸ். சரியா? ஸோ இந்த லார்வல் ஃபார்ம்ஸ் அண்ட் தர் எவல்யூஷனரி சிக்னிபிகன்ட். லார்வல் ஃபார்ம்ஸ் அண்ட் த எவல்யூஷனரி சிக்னிபிகன்ட். சரியா? சரி, ஓகே. ஸோ இதுல அப்ப இன்வெர்டிபிரேட் லார்வல்னா மோஸ்ட்லி சார் நான் பேசுறது கேட்கல? எனிவன்? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே 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 சார். இதுல இன்வெர்டிபிரேட்டர் லார்வானா லார்வல் சிக்னிபிகன்ஸ். இப்போ இதுல மெயினா வந்து எக்னோடெர்மெட்டா லார்வா, அது மாதிரி சில முக்கியமான அந்த கிரஸ்டேஷன் இருக்கு. இந்த கிரஸ்டேஷன் எக்னோடெர்மெட்டா லார்வல் தான் நிறைய லார்வல். அதுக்கு எவல்யூஷனரி சிக்னிபிகன்ட்னா இந்த லார்வா வேற எந்த பைலத்தோட தொடர்பு இருக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிச்சா போதும். மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருக்கேன். அதை தாண்டிலாம் கொஸ்டின் வரவே வராது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது லாஸ்ட் டாபிக் ஆஃப் இன்வெர்டிபிரேட்டா என்னன்னா மைனர் ஃபைலா. ஸோ மேஜர் ஃபைலா கொடுக்கல. இப்போ யூஜி சிலபஸ்னு புரோட்டோசோவால் ஆரம்பிச்சு எக்னோடெர்மெட்டா வரைக்கும் அப் டு ஆர்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்க படிக்கிறது ரொம்ப கஷ்டம். யூஜி சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது பிஜி சிலபஸ் ஈஸி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, இதுல என்னென்ன சார் இதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா இதுல வந்து ஸ்ட்ரக்சரு, அஃபினிட்டி, லைஃப் சைக்கிள் தான். சரியா? அப்ப இது மட்டும் படிச்சா போதும். அப்ப இதுல மைனர் ஃபைலா. வாட்ஸ் த மேஜர் ஃபைலா, மைனர் ஃபைலா? அதாவது புரோட்டோசோவால் ஆரம்பிச்சு எக்னோடெர்மெட்டா வரைக்கும் ஒரு இருக்குது. அதுக்குள்ள மேஜர் ஃபைலம். ஸோ இந்த இதுல மொத்தம் வந்து எத்தனை படிக்க போறோம்னா 8 மைனர் ஃபைலம் படிக்க போறோம். இந்த 8 மைனர் ஃபைலமும் இந்த மேஜர் ஃபைலத்தோட தான் முதல்ல இருந்துதான். பட் சில கேரக்டர் வந்து டிஃப்ரெண்டா இருந்த உடனே சயின்டிஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு தனியா ஒரு ஃபைலமா வைப்போம் அப்படின்னு சொல்லிதான் இந்த 8 மைனர் ஃபைலமா தனியா வச்சாங்க. அதுல நம்ம படிக்க போறது அதனுடைய ஸ்ட்ரக்சர், அஃபினிட்டி. அஃபினிட்டி அப்படின்னு என்னன்னா இந்த மைனர் ஃபைலம் எந்த 2 மேஜர் ஆர் எந்த 2 மைனர் இல்ல எதுக்கு ரிலேட்டடா தொடர்பு இருக்குது. அதாவது சிமிலாரிட்டி கேரக்டர் அண்ட் டிசிமிலாரிட்டி கேரக்டர். தொடர்புள்ள பண்புகள், தொடர்பற்ற பண்புகள் அப்படின்னா. லைஃப் ஹிஸ்டரி பொறுத்தளவு கூட பெருசா லைஃப் ஹிஸ்டரி இருக்காது. அதோட ஸ்ட்ரக்சர், அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது அதை பத்தி படிக்கிறதா. மொத்தம் இதுல நம்ம எத்தனை படிக்க போறோம்னா மொத்தம் 8. சரியா? இந்த 8 மைனர் ஃபைலம் படிக்க போறோம். ஸோ இதுல ஏற்கனவே இதுல வந்து கண்டிப்பா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி அதுக்கு முன்னாடி நான் அடாப்டிவ் ரேடியேஷன் இதெல்லாம் சொன்னேன். இதுலயும் 1 or 2 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்வெர்டிபிரேட்டா நான் 12 கொஸ்டின் எடுத்துக்கிட்டா இன்வெர்டிபிரேட்டா பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் ஒரு 6 கொஸ்டின் இல்ல 14னா 7 வச்சுக்கோங்க. இன்வெர்டிபிரேட்டால ஒரு 7, கார்டேட்டால ஒரு 7, 14 கொஸ்டின் தான். ஏன்னா இருக்கிறதுல பெரிய யூனிட் இதுதான். 14 கொஸ்டின் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் 110 கொஸ்டின்ஸ் வச்சே நான் சொல்றேன் சார். 15 கொஸ்டின் மேல தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்ல. 15 கொஸ்டின் தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இது வரைக்கும் இன்வெர்டிபிரேட்டா. சோ இது ஃபுல்லாவே என்னது யூனிட் 1ல பார்ட் 3, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனிட் 1ல பார்ட் 3
இருக்கும். திரும்ப கார்டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எப்படின்னா பார்ட் 4 இருக்கும் மெட்டீரியல். இது நெக்ஸ்ட் நான் சொல்றேன், ஏன்னா இப்பயே நான் இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, அது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இன்வெர்டிபிரேட்டால நம்ம சிலபஸ்ல ஓல்டு என்னது, நியூ என்னது. ஓல்டு ஆல்ரெடி நீங்க கிளாஸ் ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க. இப்ப அடுத்த நியூ தான் நான் நடத்த போறோம். இந்த நியூ நடத்தும் போதே ஓல்டையும் சேர்த்து படிச்சுட்டே வரணும். அதோட கண்டினியூஷன் தான் நான் என்ன செய்வேன், உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு இன் ஃபியூச்சர்ல டெஸ்ட் உங்களுக்கு நான் வைப்பேன். சரியா? இப்ப ஓரளவு ரொம்ப பயப்பட தேவையில்லை. இந்த யூனிட் கஷ்டமான யூனிட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? யூஜி கம்பேர் பண்ணும்போது இந்த சிலபஸ் பொறுத்தளவு ரொம்ப ஈஸி தான். யூஜி இதை விட ரொம்ப ஹெவி சிலபஸ். ஆனா என்ன, ஒரு இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா 2 போர்ஷனா இருந்தது ஒரே போர்ஷனா ஒரே யூனிட்டா கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் உள்ள விஷயங்கள். சரியா? ரைட், பார்த்துக்கிடுவோம். ஸோ இப்போ நம்ம சிலபஸ்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. கையில மெட்டீரியல் இருக்கணும். எத்தனை பேர் கையில மெட்டீரியல் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. மெட்டீரியல் இல்லைன்னா சுத்தமா புரியாது. அவ்வளவுதான், நான் அதுக்கு மேல ஒன்றும் சொல்லலை. நிறைய பேர் மெட்டீரியல் வச்சிருக்கீங்களான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்ட் 3. பார்ட் 3ல நீங்க ஜெனரலா வந்து இன்வெர்டிபிரேட்டா ஃபுல்லாவே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். பார்ட் 3ல இன்வெர்டிபிரேட்டா டோட்டலா இன்வெர்டிபிரேட்டா ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கோம். சரியா? யூனிட் நியூ சிலபஸ்ல யூனிட் 1ல இருந்து பார்ட் 3. சரியா? பார்ட் 3னா இன்வெர்டிபிரேட்டா மட்டும் தான் பார்ட் 3. கார்டேட்டா இதுல வராது. கார்டேட்டா வந்து எதுல வந்துரும்னா பார்ட் 4ல வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. த டாக்ஸானமி. இதுல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்ட்ரோடக்ஷன்ல பொறுத்தளவு சிலபஸ்ல அது ஏற்கனவே லாஸ்ட் ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். இருந்தாலும் இது நியூ சிலபஸ்ல அது என்ன இருக்குன்னு ஒரு ஹைலைட் தான் பண்றேன். ரொம்ப டீட்டெயிலா இதுல பார்க்க போறது கிடையாது, ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்த வாங்க. சரி, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக். இதுல நம்ம சிலபஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸானமி இருக்குது. நான் சொல்றதுல இதுல வந்து நிறைய பேஜஸ் இருக்குவாக நல்லா கவனிங்க. மெட்டீரியல் நான் எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு கிளியரா நான் சொல்லிடுவேன். அதை மட்டும் நீங்க என்ன செய்யணும்னா நல்லா கோத்துருங்க. மற்றதெல்லாம் ஒரு ரீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? டாக்ஸானமி அப்படின்னா என்ன சார்? டாக்ஸானமி அது உங்களுக்கு தெரியும். இந்த கிளாசிபிகேஷன், the term systematics, the taxonomy or biological classification, இது எல்லாமே ஒரே மீனிங் தான். சினாமின் சொல்றோம் பாத்தீங்களா, ஒரே மீனிங் தான். சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் சொல்லலாம், டாக்ஸானமி சொல்லலாம், பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் சொல்லலாம். ஸோ ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஆர்கானிசத்தை வந்து கரெக்டா நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் வச்சு என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த அனிமல்ஸை வந்து என்ன செஞ்சுருவாங்க, வகைப்படுத்திருப்பாங்க, டாக்ஸானமி பண்ணிருப்பாங்க. அதாவது சிஸ்டமேட்டிக் பொசிஷன் சொல்றது. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு கரோலஸ் டாக்ஸானமின்னு சொன்னாலே கரோலஸ் லின்னேஸ் நம்மளுக்கு ஞாபகம் வருவார். சரியா? அந்த பேஜ் நம்பர் 1லயே அவர் பிக்சர், ஐ மீன் ராய், ஜான் ராய் அண்ட் டி கேண்ட்லோ, அவர் 3 பேர் பிக்சரும் கொடுத்துருப்பேன். இவங்களாம் வந்து டாக்ஸானமில நிறைய அவங்களோட ஒர்க் அதிகம். சரியா? ஸோ ஜென்ரலி த ஸ்டடி ஆஃப் த பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் கிளாசிபிகேஷன் வி ஆர் கால்ட் அஸ் டாக்ஸானமி அப்படின்னு சொல்றோம். அதாவது இந்த டேர்ம் சிஸ்டமேட்டிக்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா கரோலஸ் லின்னேயஸ். டாக்ஸானமி அதுல வந்து என்ன சார், இந்த டேர்ம் யார் சார் சொன்னாங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, டி கேண்டிலோ. அவர் தான் இதை சொல்லி, இதுல மெயினா வந்து பிளான்ட் கிளாசிபிகேஷன், தியரி ஆஃப் பிளான்ட் கிளாசிபிகேஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. ரைட். மற்ற ஜான் ரே ஒரு ஸ்பீசிஸ் அந்த மாதிரி, ஜான் ரே பொறுத்தளவு வாட் இஸ் மீன் பை ஸ்பீசிஸ், அனிமல் ஸ்பீசிஸ் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. சரியா? ரைட். சோ இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி தான். சொல்லுங்க சார். அதுல அந்த கிளாசிக்கல் டாக்ஸானமி இந்த மாடர்ன் டாக்ஸானமில கூட மாறும்ல சார், அரிஸ்டாட்டில். அது அந்த அளவுக்கு ஆமா, அதுவும் இருக்குது. மாடர்ன் டாக்ஸானமி அதெல்லாம் இருக்குது. இப்ப இந்த மூணு பேர் வந்து ரோல் வந்து அதிகம் டாக்ஸானமிக்கு ரிலேட்டடா உள்ளது. இவங்களுக்கு 3 பேருக்குமே ரோல் வந்து ரொம்ப அதிகம். அதுக்காக இந்த 3 பேரையும் நான் சொல்றேன். கொஞ்சம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். டாக்ஸானமி அப்படின்னா நிறைய அதுக்கு விஷயங்கள் இருக்குது டாக்ஸானமில. அதுல சில டாக்ஸானமி அண்ட் ஹையரார்கி, எஸ், டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு என்ன மீனிங் சார், நீ சில இது வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு எடுத்துக்கோங்க. சரியா? கண்டிப்பா நீங்க அதே மாதிரி இதுல சேவ் பண்ணவோ ரெக்கார்ட் பண்ணவோ முடியாது. சரியா? வேணா ஸ்கிரீன் சேவ் வேணா பண்ணலாம், பட் அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது நான் பிக்சர் காமிச்சா
இல்ல ஏதாவது தேவைன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அடுத்தது அதை நீங்க வந்து என்ன செய்யணும், ஹின்ஸா டெவலப் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? ஒரு வாட் இஸ் மீன் பை டாக்ஸானமி, வாட் இஸ் மீன் பை சிஸ்டமேட்டிக்ஸ், ரெண்டு அதாவது ரெண்டு ஒண்ணுதான் சொல்லுவோம். இதுல கிளாசிபிகேஷன் நாமன் கல்ச்சர் தான் டாக்ஸானமி சொல்றோம். சரியா? அதாவது கிளாசிஃபை பண்றோம், நாமன் கல்ச்சர் பண்றோம். இது டாக்ஸானமி அண்ட் பைலோஜினி. அது பைலோஜினா கொஞ்சம் இந்த எவல்யூஷனரி ஹிஸ்டரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, எவல்யூஷனரி ஹிஸ்டரி, அதை பத்தி தான் நம்ம சிஸ்டமேட்டிக்னு சொல்றோம். ரெண்டுக்கும் உள்ள மெயினா அந்த பைலோஜின் ரிலேட்டட் பைலோஜின் ரிலேஷன்ஷிப் அதை பத்தி சொல்றது அந்த சிஸ்டமேட்டிக்ஸ் வரும். டாக்ஸானமினா ஜஸ்ட் பேர் வைக்கிறது, நேம், அஸ் வெல் அஸ் அது எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அந்த மாதிரி வைக்கிறது தான் அதுல விஷயங்கள். ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகே, ஸோ பேசிக் கிளாசிபிகேஷன் நாமன் கல்ச்சர் தான் ரொம்ப முக்கியமானது. நாமன் கல்ச்சர்ல நேம் வைக்கிறோம் ஒவ்வொரு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் தட் கிளாசிஃபிக் டாக்ஸானமில இந்த ஐடென்டிஃபிகேஷன்ல அதுக்கு நேம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுல வந்து நாமன் கல்ச்சர் நம்ம சிலபஸ்ல நாமன் கல்ச்சர் உண்டு. அதுல பர்டிகுலர் பயாலஜிக்கல் நாமன் கல்ச்சர் அப்படின்னு ஒரு டைட்டில் தான் நம்ம சிலபஸ் இருக்கும். அது பயாலஜிக்கல் நாமன் கல்ச்சர்னா அதுக்கு முன்னாடி நாமன் கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேஜ் நம்பர் 2ல பாலிநாமல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஜென்ரலி சிஸ்டமா நேச்சுரா அந்த லினேயஸ் எழுதின புக்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் பாலினாம மெனி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர். இது வந்து இதுல நிறைய பேர் ஒரே மாதிரி அவே ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு பிளான்ட்ஸ்க்கு என்ன சொன்னோம்னா ஒரு பர்டிகுலர் நேம் லினேயஸ் வந்து ஒரு நேம் வைக்கிறாங்க. அதுல லினேயஸ் ரோல் அதிகம். அதுல மெயினா வந்து பைனாமல், பை மீன்ஸ் என்னது டூ. அப்ப ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜீனஸ், ரெண்டாவது நேம் வந்து ஸ்பீசிஸ், அந்த மாதிரி ரெண்டு நேம் வந்து அவர் வைக்கிறாரு. மேக்சிமம் அந்த மொழி அது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அது வந்து லட்டின் மொழியில இருக்கிறவா தான் நம்மளுக்கு அது டிஃபிகல்ட்டா இருக்குது. இப்போ ஹோமோ செப்பியன்ஸ், ஹோமோ வந்து ஜீனஸ், செப்பியன்ஸ் வந்து ஸ்பீசிஸ், அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும் சார், பார்த்துக்கோங்க. இதே ட்ரைனாமல் நாமன் கல்ச்சர்னா அதாவது ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஸ்பீசிஸே அடுத்த சப்ஸ்பீசிஸா இருக்கும். அதுதான் 3 நேம். அதான் ட்ரைனாமல் நாமன் கல்ச்சர். சப்ஸ்பீசிஸ் லெவல் ட்ரைனாமல் நாமன் கல்ச்சர் எம்ப்ளாய்ட் டு டிஸ்கிரைப் தட் சப்ஸ்பீசிஸ் லெவல் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹியூமனை எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்த மனிதனுடைய பேர் என்ன? ஹோமோ செப்பியன்ஸ். இப்ப நம்மளுடைய சிவிலைஸ்டு ஹியூமன் பீயிங்கோட எப்படின்னா ஹோமோ செப்பியன்ஸ் அண்டு சொல்லக்கூடாது, ஹோமோ செப்பியன்ஸ் செப்பியன்ஸ். அப்ப அந்த செப்பியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு செப்பியன்ஸ் வந்து ஸ்பீசிஸ், அடுத்த செப்பியன்ஸ் வந்து சப்ஸ்பீசிஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது வந்து ட்ரைனாமல் நாமன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட். ஸோ ஜென்ரலா இது நாமன் கல்ச்சர்ல உள்ள விஷயங்கள் இது. சரியா? ஸோ ஒரு நிமிஷம், இந்த டாக்ஸானமி இதுல டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமில நிறைய டைப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் பிக்சர் நல்லா தெளிவா தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன். ரைட். இப்போ ரூல்ஸ் ஆஃப் த பயாலஜிக்கல், ஆக்சுவல் நம்ம சிலபஸ் என்னன்னா ஹைரார்கி ஆஃப் டாக்ஸா ஆர் டாக்ஸானமி அண்ட் பயாலஜிக்கல் நாமன் கல்ச்சர். சரியா? பயாலஜிக்கல் நாமன் கல்ச்சர் ஒன்று. இப்ப இந்த நேம் வைக்கிறாங்கல்ல, ஜுவாலஜிக்கல் நேமா பொட்டானிக்கல் நேமா, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் இதுலயே நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன். சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. இது நீங்க மெயினா வந்து இதுல இந்த அப்ரிவேஷன் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள சில அப்ரிவேஷன் அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? அதாவது ஐசிபிஎன் என்ன, ஐசிசெட்என் என்ன. சரியா? அது மாதிரி இந்த பேஜ் நம்பர் 2ல இருக்கும் பாருங்க, பொட்டானிக்கல் நாமன், இன்டர்நேஷனல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன் கல்ச்சர், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன் கல்ச்சர், அது மாதிரி இன்டர்நேஷனல் கோட் ஃபார் நாமன் கல்ச்சர் ஆஃப் த பாக்டீரியா, ஐசிஎன்பி அப்படின்னு சொல்றது. அது மாதிரி ஐசிடிவிபிடி, அது வைரஸ் ரிலேட்டடா உள்ளது. ஸோ இந்த மாதிரி எனவே இந்த பொட்டானிக்கல் அண்ட் ஜுவாலஜிக்கல் நாமன் கல்ச்சர் இவங்க தான் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு நேம் ஜுவாலஜிக்கல் நாமன் கல்ச்சர் த பிரின்ஸ் பேசிக் ரூல்ஸ். எப்பயும் நான் சொல்றேன்ல, இந்த ரெண்டு நேம் இருக்கணும், ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ். ஜீனஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்பீசிஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். போத் வில் பி செப்பரேட்டா அண்டர் பண்ணணும், இல்லைன்னா இட்டாலிக்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுல இது கூட அடுத்த பிக்சர் இருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் கான்செப்ட் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப், இது ஸ்பீசிஸ் கான்செப்ட்ல வரும். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், பேஜ் நம்பர் 2ல டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. இது ஒரு பெரிய இது கிடையாது சார்.
ஸோ இது ரொம்ப ஒன்று அதை நீங்க இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதுல உள்ள விஷயங்கள் மட்டும் ஹோலோ டைப் என்ன, ஐசோ டைப் என்ன, ஸோ அதை மட்டும் நீங்க பாருங்க. மற்றதெல்லாம் பெருசா ஒன்றும் வேண்டாம். சரி, என்னென்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸாக்டா சிலபஸ் இல்லாட்டாலும் அதுமாதிரி லீகோ டைப்னு நியூ டைப்னு ஒரு பேஜ் நம்பர் 3 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதுல ஒரு டாக்ஸானமி, ஒரு டாக்ஸான்னா we can classify into that அனிமல்ஸோ பிளான்ட்டோ. அது எப்படி ஹையரார்கி, இதான் நம்ம சிலபஸ்ல கரெக்டான சிலபஸ் இதுதான். அதாவது ஹையரார்கியல் டாக்ஸா இதான் இருக்கும். அதாவது டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி தான் டாக்ஸா. The various groups are used in the classification we are called as a taxa. Hierarchy na the arrangement of the taxa we are called as a hierarchy. இந்த பண்ண பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன் பாருங்க. இத டாக்ஸான்னு சொல்லக்கூடியது. டாக்ஸானமி. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாவே தெரியும். நிறைய ஃபர்ஸ்ட் டாபிக்லயே நான் நடத்திட்டேன் ஓல்டு சிலபஸ்ல. இருந்தாலும் இதுல வந்து டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் கிங்டம், அதுல ஒரே ஒரு இது மட்டும் சொல்லியிருக்காங்க. கிங்டம்னா அனிமாலியா, மோஸ்ட்லி அனிமல்ஸ். அடுத்தது ஃபைலம், ஒரு கார்டேட்டா வச்சு சொல்லியிருக்கோம். ஃபைலம் வந்து ஒரு கார்டேட்டா. கிளாஸ், அது என்ன கார்டேட்டால ஒரு கிளாஸ் வந்து மெமாலியா. அதுல ஆர்டர் பிரைமேட், அதுல ஃபேமிலி, அதுக்கடுத்து ஜீனஸ், அதுக்கடுத்து ஸ்பீசிஸ். ஸோ இதுக்கு அடுத்துதான் நான் என்ன சொன்னேன், சப்ஸ்பீசிஸ். இதுக்கு அடுத்துதான் நான் என்ன சொன்னேன், சப்ஸ்பீசிஸ் சொன்னேன். இது அப்படியே போயிட்டே இருக்கும். இவ்வளவுதானா சார் ஹையரார்கி, இந்த ஆர்டர் தானா அப்படின்னு கிடையாது. இப்ப ஃபைலத்திலே கிளாஸ்லயே சப் கிளாஸ் இருக்கு, ஆர்டர்ல சப் ஆர்டர் இருக்குது, ஃபேமிலியில அந்த மாதிரி. இது வந்து பேசிக்கான சில டேர்ம்ஸ் வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ஒவ்வொன்றும் அதோடைய க்ளோஸ் ரிலேட்டடா உள்ள சில கேரக்டரை வச்சு நம்ம இந்த கிளாசிபிகேஷன் வந்து நம்ம பண்றோம். சரியா? ஸோ இந்த கிளாசிபிகேஷன்ல ரொம்ப முக்கியமானது லினேஸ், கரோலஸ் லினேஸோட ரோல் அதிகமா இருக்கு. சரியா? அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுதான் பேஜ் நம்பர் 3ல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொன்று கிளாஸ்னா அதுல டிவைட் சப் கிளாஸ், அது நிறைய சொல்லலாம். கிளாஸ்னா இப்ப இதுல வந்து கிளாஸ்னு சொல்றோம், மெமாலியன்னு சொல்றோம். ஒரு கார்டேட்டால ஏன் மேமல்ஸ் மட்டும் தான் இருக்கா, பேர்ட்ஸ் இருக்கு, ரெப்டைல் இருக்கு, ஆம்பிபியன் இருக்கு, ஃபிஷஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் ஒன்று சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். இது வந்து கொஸ்டின் கேட்டா த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஹையரார்கி ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஸோ கிங்டம் ஆரம்பிச்சு ஸ்பீசிஸ் வரைக்கும் போடணும் இருக்கு. அது வந்து இதான் வந்து லோயஸ்ட் ஹையரார்கி ஆர்டர்ல எதுன்னு கேட்டா இது நிறைய எக்ஸாம் டிஎன்பிசியோட கேட்டிருக்காங்க. சரியா? லாஸ்ட் பாருங்க, மேக்ஸ் அக்கா சப்ஸ்பீசிஸ் இருக்குன்னா சப்ஸ்பீசிஸ் போடலாம், இல்லைன்னா ஸ்பீசிஸ் போடலாம். ஸ்பீசிஸ் தான் இருக்கலே லோயஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றது. டாப் மோஸ்ட் வந்து நம்ம கிங்டம் சொல்றோம், அனிமலியா, பிளான்டா, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லக்கூடியது. பாட்டம் வைஸ் அப்படியே நம்ம ஆர்டர், ஃபேமிலி, அது அப்படியே வந்து ஸ்பீசிஸ் அண்ட் சப்ஸ்பீசிஸ் வரைக்கும் இருக்கும். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்ல இதான் கொஞ்சம் அந்த ஸ்பீசிஸ் கான்செப்ட்னு ஒன்று காமிச்சேன் தெரியுமா? யா. ஸோ இதுல பேஜ் நம்பர் 3ல பாருங்க, மெட்டீரியல் the species is நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், the basic unit of classification or taxonomy. இது டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஏன்னா ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னாலே அதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே, ஸ்பீசிஸ்ல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே இதுல இருக்கும். அதான் கடைசி. அப்ப சப்ஸ்பீசிஸ் இல்லையானா ஆப்ஷன் அப்படி கொடுத்தா சப்ஸ்பீசிஸ் போடலாம். பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமினா சப்ஸ்பீசிஸ்னா அதுவும் கரெக்ட் தான். மேக்ஸிமம் ஸ்பீசிஸ் தான் கொடுக்குறாங்க. சரியா? இது ஏற்கனவே நம்ம எவல்யூஷன்ல கூட இதை படிச்சிருப்பீங்க. ஸ்பீசிஸ் டு இன்குபேட் தட் சேம் ஜியோகிராபிக்கல் ஏரியா we are called as symbiotic speciation to identical overlapping சொல்லுவாங்க. A species exhibit the different geographical area, that's a allopathic species சொல்லுவாங்க. symbiotic species, இதெல்லாம் நம்ம எவல்யூஷன்ல படிச்சிருப்பீங்க. சரியா? சிப்லிங் ஸ்பீசிஸ்னா ஆக்சுவலா the related species which are the reproductively isolated, morphologically similar, we are called as a sibling species. பேஜ் நம்பர் 3ல மெட்டீரியல் கொடுத்துருப்பேன் பாருங்க. இதுல கூட சிப்லிங் ஸ்பீசிஸ் கொடுக்கலாம். சரியா? அதாவது சிப்லிங், சார் இதெல்லாம் இது போன வருஷம் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் சார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சிப்லிங் ஸ்பீசிஸ். சரியா? அதனால சிப்லிங் ஸ்பீசிஸ் இருக்குங்க சார். பேஜ் நம்பர் 3லயே இருக்குங்க சார். பேஜ் நம்பர் 3ல நான் அந்த ஸ்கிரீன்ல இல்லன்னு சொன்னேன். இந்த டிஸ்ப்ளேல காமிச்ச ஸ்கிரீன் பேஜ் நம்பர்ல இருக்கு. 3 பேஜ் நம்பர் 3ல இருக்கு, டிஸ்ப்ளேல இல்லன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. சோ இதுல கவனிங்க. இதுல அல்லோபேட்டிக், சிம்பாட்டிக் நம்ம எவல்யூஷன்ல படிச்சிருக்கோம். அங்கேயும் இது படிச்சிருக்கோம். ஸ்பீசிஸ் கான்செப்ட்னு சொல்லி எவல்யூஷன்ல ஓல்டு சிலபஸ்ல படிச்சிருக்கோம். அதுல ஒரு ஸ்பீசிஸ்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ்னா இதை சொல்லாம நம்ம போவே முடியாது. ஒரு ஸ்பீசிஸ்னா மார்பாலஜிக்கலி சிமிலர் but reproductively isolated. அதான் மீனிங். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன் பாருங்க. இப்ப ஒரு பாண்டு இருக்கோங்களே, ஒரு பாண்டுல ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ராக் நம்ம பாக்குறோம்.
ஒரு ஃப்ராக் பேரு ரானா ஹெக்ஸடேட்டைலா, இன்னொரு ஃப்ராக் பேரு ரானா டைகிரினா. ஓகேவா? சோ இப்ப நம்ம முன்னாடி 2 ஃப்ராக்கையும் வைக்கணும்னு வச்சோன்னே நம்ம ரெண்டுமே ஒரே ஸ்பீசிஸ் தான் நினைப்போம். ஏன்னா மார்பாலஜிக்கலி சிமிலர், பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஹெக்ஸடேட்டாலா இருக்கட்டும் இல்ல டைகிரினாவா இருக்கட்டும், ரானா அப்படின்னா ஃப்ராக், அது ஸ்பீசிஸ் மட்டும் ஜீனஸ், ஸ்பீசிஸ் மட்டும் மாறுது. சரி சார், அப்ப பாக்குற மார்பாலஜிக்கலி சிமிலர் பட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் அப்படின்னு என்ன மீனிங் சார்? அப்ப ஒரு அந்த 2 ஸ்பீசிஸ் ரானா டைகிரினா கூட மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிடும். ரானா ஹெக்ஸடேட்டலா கூட தான் ரீப்ரொடக்ஷன் வச்சுக்கிடும். இதுதான் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். தட் இஸ் we are called as a sibling species. Very important question சார். ஸ்பீசிஸோட டெஃபினிஷன் இதான் சார். நிறைய தடவை எக்ஸாம்பிள் நம்ம டிஆர்பிலே கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சில ஸ்பீசிஸ் வந்து தட் ஸ்பீசிஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு தட் கிவன் இயர், ஒரு பர்டிகுலர், அதாவது இதை எண்டமிக் ஸ்பீசிஸ் சொல்றாங்க, ரொம்ப ரேரா உள்ளது ஸ்பீசிஸ் சொல்றது. அது மாதிரி டோபாலஜிக்கல் கான்செப்ட் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சார். கிளாசிபிகேஷன்ல யார் யாருன்னா மார்பாலஜிக்கல் கான்செப்ட், சரியா? இந்த இதுல வந்து பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட் இந்த இருக்குல்ல, இதுலயே இருப்பாங்க. ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட், நாட் நெசசரி இஸ் டு அப்ளை தட். இது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் கான்செப்ட்னாவே அது ரீப்ரொடக்டிவ்லி அது ஐசோலேட்டட் தான். இப்ப நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். மார்பாலஜிக்கல் ஸ்பீசிஸ்னா the phenotypically it's different. இது ஒரு இது இதுல நிறைய சில ஸ்பீசிஸ் கான்செப்ட் பத்தி நான் சில இது இங்க டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஸ்பீசிஸ் கான்செப்ட்ல நெக்ஸ்ட் மார்பாலஜிக்கல் கான்செப்ட், அது மாதிரி பைலோட்டிக் ஸ்பீசிஸ், மோனோடிபிக் ஸ்பீசிஸ், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு பேஜ் நம்பர் 3ல அதை ரீட் பண்ணி போடுங்க. சரியா? ரைட். அடுத்தது சிஸ்டமேட்டிக் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா பயாலஜிக்கல் நாமன் கல்ச்சர்னு இருக்கும் கிளாசிபிகேஷன்ல. இதுல டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ல நேச்சுரல் கிளாசிபிகேஷன், ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமி. இது டாக்ஸானமில ஆல்பா டாக்ஸானமி, பீட்டா, காமா, சைட்டோடாக், இது எப்படி பிரிக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி இந்த டாக்ஸானமி பிரிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தேன். இது டைப்ஸ் ஆஃப் டாக்ஸானமில வரக்கூடியது. சரியா? இதுல ஆர்டிஃபிஷியல்னா செயற்கையா, ஆர்டிஃபிஷியல் இது ரொம்ப ஒண்ணு வேண்டாம். இது நீங்க வந்து அந்த கிங்டத்துல ஆரம்பிச்சு நம்ம ஸ்பீசிஸ் வரைக்கும் சொல்றோம் ஹையரார்கில. ஆர்டிஃபிஷியல்னா இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. யார் சொன்னாங்க ஆர்டிஃபிஷியல் உள்ள கேரக்டர், நேச்சுரல் உள்ள கேரக்டர். பெந்தமுக்கர் உங்களுக்கு தெரியும், பாட்டனியில் பொறுத்தளவு நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் தான் மோஸ்ட்லி பாட்டனில ஃபாலோ பண்றாங்க. அது பெந்தமுக்கர் கிளாசிபிகேஷன் தான். பைலோஜெனிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் பொறுத்தளவு அது வந்து என்னன்னா மெயினா எவல்யூஷனரி சீக்வன்ஸை வச்சு ஜெனடிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு கிளாசிஃபை பண்றதுதான் பைலோஜெனிக் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, சரி. பைலோஜெனி அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு டைப். அதாவது மெயினா எவல்யூஷனரி அவங்களோட ரிலேஷன்ஷிப். சரியா? அது பேஜ் நம்பர் 4லயே அந்த கடைசி லைன் இருக்கு பாருங்களேன், அது கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 4ல the modern method of the classification, the cladist சொல்றோம் பாருங்க, it's based on that evolutionary history. சரியா? ஆல்மோஸ்ட் வந்து எவல்யூஷனரி ஹிஸ்டரி, அது வந்து இந்த கிளாடிஸ்ட், அது அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். சரி, அதுக்காக தான் அது சொன்னேன் நான். பேஜ் நம்பர் 4ல அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே சார். அதே மாதிரி பேசிக் கான்செப்ட் மெட்டீரியலும் நான் நிறைய இந்த சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் கிளாசிபிகேஷனு பேசிக்கானது நிறைய விஷயம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க படிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்னதுதான், எப்பயுமே படிக்கும்போது யூனிட் படிக்கணும். அதே மாதிரி பேசிக் கான்செப்ட் மெட்டீரியலும் சைமல்டேனியஸ்ல படிச்சுட்டு வந்துடணும். அதுல 10 யூனிட் அதில் நான் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க படிச்சுக்கணும். பழைய சிலபஸ், புது சிலபஸ், பேசிக் கான்செப்ட், கொஸ்டின் பேங்க். ஸோ பேசிக் கான்செப்ட் மெட்டீரியல் கண்டுக்கிடாம நீங்க விட்டுறாதீங்க. அதெல்லாம் சிலபஸ் மாறிடுச்சு, அது தேவையில்லை அப்படின்னு தயவு செய்து விட்டுறாதீங்க. அதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். சரியா? ரைட். அதே மாதிரி இது ஃபுல்லா அடுத்தது பினோட்டிக் சிஸ்டம் பார்த்துக்கணும். நியூ சிஸ்டமேட்டிக்ஸ் இது யாரு சொன்னாங்க? இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி சார் சொன்ன பார்த்தீங்களா, நியூ சிஸ்டமேட்டிக்னா ஹக்ஸ்லி, இதனுடைய ரோல், அவருடைய ரோல். இது அந்த 2 சைட்டோ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடிய, சைட்டோனா மோஸ்ட்லி செல்லுலார் ஸ்ட்ரக்சரை வச்சு, கேரியோ டாக்ஸானமினா பேஸ்ட் ஆன் த பேஜ் நம்பர் 5 சார், மெட்டீரியல் பேஜ் நம்பர் 5, பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் நியூக்ளியஸ் அண்ட் வேரியஸ் குரூப் ஆஃப் ஆர்கன். கேரியோனாவே என்னது? நியூக்ளியஸ். அது அந்த கேரியோ டாக்ஸானமின்னு சொல்றோம் பாத்தீங்களா. சைட்டோ அப்படின்னு சொன்னாவே என்னது? சைட்டோ அப்படின்னு சொன்னா அது வந்து பேஸ்ட் அப்பான் த செல் ஸ்ட்ரக்சர், அது குரோமோசோம். மார்போ டாக்ஸானமி பேஸ்ட் ஆன் த மார்பாலஜிக்கல் கேரக்டர் வச்சு சொல்றதுதான் மார்போ டாக்ஸானமி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதுமாதிரி கெமிக்கல், பயோகெமிக்கல் அண்ட் கீமோ டாக்ஸானமி, அது மாதிரி நெக்ஸ்ட் நியூமரிக்கல் டாக்ஸானமி, எக்ஸ்பெரிமெண்டல் டாக்ஸானமி, இதெல்லாம் வந்து
நியூ சிஸ்டமேட்டிக்ஸ்ல திரும்ப கொஞ்சம் ரொம்ப டீப்பா இந்த இதுல டாக்ஸானமிலே அந்த ஆல்பா டாக்ஸானமி, பீட்டா, ஒமேகா டாக்ஸானமி, இது நம்ம இந்த ஈகாலஜில கொஞ்சம் இதை பார்ப்போம். நம்ம ஹியூமோன டாக்ஸானமி இதுல நிறைய பேஜ் நம்பர் 5ல நான் கொடுத்துருக்கேன், அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? அடுத்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ல அனிமல்ஸ் வந்து எப்படி சார் இதை கிளாசிஃபை பண்றாங்க? ஸோ கிளாசிபிகேஷன் நிறைய டைப் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்குது டாக்ஸானமி அந்த கிளாசிபிகேஷன் பொறுத்தளவு. அதுல என்னென்ன பேஸ் பண்ணி இந்த கிளாசிபிகேஷன் பண்றாங்க அதையும் நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரியா? ரைட்டு. ஸோ இது நான் இப்போ டீட்டெயிலாக நான் இதில் சில பிக்சர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இதில் 2 கிங்டம் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 5 சார், மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 5. சரியா? 2 கிங்டம் நான் சொல்ல மெட்டீரியல் நோட் பண்ணிட்டே வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஏரியாவை பார்க்கணுமோ அந்த ஏரியா நல்லா பார்த்துட்டு மற்ற போயிட்டே இருப்போம். 2 கிங்டம் கிளாசிபிகேஷன் யார் சொன்ன, ரொம்ப போட்டு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியானது தான். யார் சொன்னாங்க? சரியா? அரிஸ்டாட்டில். பிளான்ட். அதுல என்ன 2 கிங்டம் நம்ம எதை சொல்றாங்கன்னா, ஒன்னு வந்து பிளான்டியா, இன்னொன்னு அனிமாலியா, அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. சரியா? சோ இதுல வந்து அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாரு, பட் திரும்ப அது வந்து கரோலஸ் லின்னேயஸ் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அனிமாலியால அதுல எப்படி அனிமாலியில எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. 3 கிங்டம் கிளாஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் 2 கிங்டம். அடுத்து 3 கிங்டம் கிளாசிபிகேஷன். இது வந்து மெயினா வந்து ஹெக்கல் சொல்லியிருப்பாரு இந்த நிறைய விஷயங்கள். சரியா? இந்த பேஜ் நம்பர் 5ல கூட சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, அதே பிளான்டியா, அனிமாலியா, அதுக்கு முன்னாடி புரோட்டிஸ்டான், அதாவது புரோட்டிஸ்டியான் அப்படின்னு ஒரு புரோட்டோசோவன்ஸ், அதான் மெயினா அதுல உள்ள விஷயங்கள், அவ்வளவுதான். ஸோ ஹெக்கல் தான் இதை இந்த 3 கிங்டம் கிளாசிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. புரோட்டிஸ்டியா த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது என்ன சொல்லணும்னா முதல்ல ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா, அதான் அந்த புரோஸ்டியா குரூப்ல அந்த வச்சிருப்பாரு, புரோட்டிஸ்டா அந்த குரூப்ல. சரியா? ரைட். அடுத்து 4 கிங்டம் கிளாசிபிகேஷன். 4 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல வந்து கோப்லாண்ட் அந்த சயின்டிஸ்ட், நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க, இவரோட ரோல் அதிகமா உண்டு. சரியா? அதுல என்ன எப்பயும் சொல்றதுதான், கொஞ்சம் இவர் டீட்டெயிலா என்ன சொல்லியிருப்பாங்க. 4 கிங்டம் மொனிரா, புரோட்டிஸ்டா. சரியா? நெக்ஸ்ட் மெட்டாஃபைலா, அது மாதிரி மெட்டாசோவா, இது வந்து அனிமலுக்கு போயிடும். இது பைட்டா அப்படின்னாவே அது பிளான்ட், ஜோவா அப்படின்னாவே அது அனிமல். மெட்டா ஃபைட்டா, மெட்டா ஜோவா. சரி, இது அனிமாலியா பிளான்டியா அப்படின்னு சொன்னதா இவர் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காரு. புரோட்டிஸ்டியா வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி மொனிரா அப்படின்னு ஒரு புரோட்டோசோவன்ஸ், மோஸ்ட்லி ப்ரோகேரியாஸ், நாட் புரோட்டோஸ், ப்ரோகேரியாட்ஸ் ஆர்கானிசம் ஃபுல்லா அதுல வரும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், இது ப்ரோகேரியட் ஆர்கானிசம். இது பிரிமிட்டிவ் யூகேரியாட்ஸ்டாலே யூகேரியட்லயே கொஞ்சம் பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லா அந்த கேட்டகரியில வச்சிருந்தாரு. சரியா? சரி, அது பேஜ் நம்பர் 6ல பாருங்க. அதுல அதுக்கடுத்து சரி, அதுக்கடுத்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் வந்து விக்டேக்கர், இது டிஎன்பிசில இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, எக்ஸ்க்ளூசிவ் ஃபங்கையை தனியா பிரிச்சுட்டாங்க. ஃபங்கி பேஜ் நம்பர் 6ல பாருங்க, மெட்டீரியல்ல அங்க ஃபங்கின்னு போட்டுங்க. இதுல வந்து என்னது மைக்கோடான்றது. அது மாதிரி மெட்டா, இது மெட்டா அண்ட் மெட்டாசோவா, மெட்டாஃபைட்டா, மெட்டாசோவா, இது 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். 5 கிங்டம்னாவே விக்டேக்கர் பேஜ் நம்பர் 6ல அது 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்போம். இங்கேயும் இந்த காமிக்கிற பாருங்க, இதுதான் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன். ஸோ இதெல்லாம் ரெகுலர் கிளாஸ்ல நான் ஓப்பனா சொல்றேன், சும்மா லைட்டா சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். மதுரையில கிளாஸ் நடந்தது இதே தான். அதுக்கு தான் ஆன்லைனுக்கும் ரெகுலருக்குள்ள வித்தியாசம். ஆன்லைன்னா எக்ஸாக்டா அந்த போட்டோ காப்பியே உங்க முன்னாடி நான் நிறுத்துறேன் பாத்தீங்களா. ஆக்சுவலி ரெகுலர் விட ஆன்லைன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க அது ரெகுலர் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அதை அவங்கள ஒரு டிஸ்டிங்விஷன் பார்த்துருப்பாங்க. ஸோ அங்க வந்து இது ஃபுல்லாவே நான் எழுதி போட முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போர்டில் இவ்வளவு எழுதுனா பிறகு விடிஞ்சு போகும். ஸோ அதுதான் இந்த ஆன்லைன் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது, டேபிள் பிக்சர்ஸ் சார்ட் பார்க்கும்போது உங்க மைண்ட்ல அப்படியே நிற்கும். ஏன்னா நம்ம மெயினா எப்படி சொல்றது, நம்ம தியரி எழுத போறது கிடையாது. எக்ஸ்பிளைன் அபவுட் த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன், ஜஸ்ட் என்னென்ன இருக்கு அவ்வளவுதான். அது அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் வாங்க, இது வந்து ஈஸியா உங்களுக்கு லேர்ன் பண்ண நல்லா இருக்கும். சரி, ரைட். எனிவே, ஸோ இது ஆக்சுவலா 11th நினைக்கிறேன், 11th கூட இருக்குது. 5 கிளாசிபிகேஷன் ஃபுல்லா 11th புக்லயே இருக்குது. இது என்ன சொல்லிப்பானா, ஒரு நார்மலா செல் டைப் எப்படி இருக்கு, நியூக்ளியஸ் எப்படி இருக்கு, பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், எக்ஸாம்பிள் மொனிரால் ஆரம்பிச்சு அனிமாலியா வரைக்கும். சரி, அது விக்டேக்கர் இதை பத்தின ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. 6 கிங்டம் கிளாசிபிகேஷன் அடுத்தது 2 சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதாவது இவர் வேற ஒன்றும் இல்லை, பாக்டீரியாவை 2 கிங்டம், அந்த யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு திரும்பவும் பிரிச்சிருப்பாங்க. அந்த பாக்டீரியாவே வந்து சரியா, யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியா, அது பாக்டீரியால 2 கேட்டகரி. 6 கிங்டம், அதுல பேஜ் நம்பர் 7ல இருப்பாங்க.
ஸோ ஃபுல்லாவே அனிமாலியில அது டீடைல்ஸ் ஃபுல்லாவே அதில் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க போதும் சார், வேற ஒன்றும் வேண்டாம். ரைட். ஸோ இது ஃபுல்லாவே கிளாசிபிகேஷன். ஓகே, அதாவது கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், ஹைரார்கியல் டாக்ஸா, பயாலஜிக்கல் நாமன்கல்ச்சர். அதுதான் பேஜ் மெட்டீரியல்ல 7 பேஜ் கொடுத்துருக்கேன். அடுத்த சிலபஸ் என்னன்னா லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். இது அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் இதுலயும் அந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர், லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், த கிரேட் ஆஃப் ஃபீச்சர் ஆஃப் தட் அனிமல்ஸ், அதுல என்னென்ன கிரேட் இருக்குது, அதுதான் அந்த லெவல் நம்ம பார்க்க போறோம். இதுல லெவல்னு நம்ம இத எந்த மாதிரி லெவல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த கிளாசிபிகேஷன் எப்படி பண்றோமோ அது என்ன மாதிரி இருக்குது, யூனிசொல்லாரா மல்டி சொல்லாரா, அந்த பேஸ் பண்ணி தான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்றோம். சரி, இந்த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் தான். கொஞ்சம் டீட்டெயிலா அந்த டேபிளை விட இந்த டேபிள் வந்து ஒரு செல் ஸ்ட்ரக்சர், நியூட்ரிஷன், மூவ்மெண்ட், ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், இந்த ப்ரோக்ரியாட்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் அனிமல்ஸ் வரைக்கும் எப்படி இருக்கும்னா இதுவும் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் உள்ள டிஃப்ரெண்ட் தான். நீ வேணா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்த கிளாசிபிகேஷன் ஆஃப் தட் அனிமல்ஸ்ல அனிமல்ஸை வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம். யூனிசொல்லாரா மல்டி சொல்லாரா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கிளாசிஃபை பண்றோம். சரியா? ஒரே நிமிஷம். ஒரு ஜென்ரலா நம்ம ஒரு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுல இருக்கும் சார் அப்படின்னு பார்ப்போம். அதுல எப்படி சார் அதை நம்ம பிரிக்கிறாங்க அந்த மாதிரி பார்ப்போம். இந்த இது நான் ஏற்கனவே காமிச்சதுதான் டைப்ஸ் ஆஃப் த 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ல உள்ள விஷயங்கள். ரைட். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர், ஒரு அனிமல்ஸ்னா அதுல என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்தேன். இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணாலே புரியும், நான் போட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல அதாவது புரோட்டோபிளாஸ்மிக் கிரேடு நிறைய டைப் இருக்குது, நல்லா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோகேரியாட் ஆரம்பிச்சு அடுத்து மல்டி சொல்லார் ஆர்கானிசம் ஹியூமன் வரைக்கும் எப்படி வர்றாங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸ்மிக், அதாவது ஏசொல்லார் கிரேட் அக்கர்ஸ் தட், அது புரோட்டோசோவன்ஸ். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசமாவே தட்ஸ் மைக்ரோஸ்கோபிக்கா இருக்கும். அது வந்து புரோட்டோபிளாஸ்மிக் கிரேடுன்னு சொல்லுது. அப்ப ஏசெல்லுலார் கிரேடு, சரியா? அது வந்து ரொம்ப பேசிக்கா இருக்கக்கூடியது. அதே சிங்கிள் செல், ஒரே ஒரு செல்லு மட்டும். இப்ப அமீபா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு செல், அவ்வளவுதான் முடிச்சு. அதே செல்லுலார் கிரேட் அப்படின்னு சொன்னா, so the cellular grade compressed to the use of that association, that grade cells தான். இப்ப நிறைய செல்ஸ் வந்து ரொம்ப இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் அரேஞ்ச் ஆயிருக்கும். லூஸ்லி இட் வில் பி அரேஞ்ச்ட். அதாவது குரூப் ஆஃப் செல்ஸ்னு வச்சுக்கோங்களேன், செல்லுலார் கிரேட்ஸ். அந்த மாதிரி இது இந்த வால்வாக்ஸ் அந்த மாதிரி இதுல ஃபுல்லாவே செல்லுலார் கிரேட் வரும். செல் டிஷ்யூ கிரேட் அப்படின்னு சொல்றோம். இது எப்படின்னா இந்த ஸ்பாஞ்சஸ் நம்ம படிப்போம். இது டெஃபினிட் பேட்டர்ன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூ. அது என்ன சார் டிஷ்யூ? எ குரூப் ஆஃப் செல் வி ஆர் கால்ட் as டிஷ்யூ. இங்க வந்து லூஸ்லி பேக்டு, அது வந்து டைட்லி பேக்டு. இதுதான் வித்தியாசம். சரியா? இந்த ஸ்பாஞ்சஸ்ல இந்த ஆல்மோஸ்ட் நிடேரியன், ஜெல்லி பீசஸ் அதுல ஃபுல்லாவே செல் டிஷ்யூ கிரேடு வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த டிஷ்யூ வந்து நிடேரியன் தான் சார். பேஜ் நம்பர் 8 இருக்கும் பாருங்க. நிடேரியன்ஸ் கடைசியில் இருக்கும், பேஜ் நம்பர் 8. அப்ப நம்ம சிலபஸ் அடுத்து வரும் நிடேரியா. அது டிஷ்யூ கிரேட் எங்க இருந்து ஆரம்பிக்குது? கொஸ்டின் நல்லா கவனிங்க. இதுல எப்படி கொஸ்டின் வரும்னா, ஒரு செல்லுலார் லெவல், ஒரு செல்லுலார் கிரேடு எந்த ஃபைலத்துல ஆரம்பிக்கு, ஒரு டிஷ்யூ செல் டிஷ்யூ கிரேட் எங்க ஆரம்பிக்கு, டிஷ்யூ ஆர்கன் கிரேட் எங்க ஆரம்பிக்குது, ஆர்கன் சிஸ்டர் கிரேட் எங்க ஆரம்பிக்குது, என்ன ஃபைலத்துல ஆரம்பிக்குது, அந்த ஃபைலத்துல இருந்து அது ஃபுல்லாவே. சோ இதுதான் கொஸ்டினா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றேன்ல, செல் டிஷ்யூ கிரேட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிடேரியன்ஸ் ஸ்பாஞ்சஸ்ல ஆரம்பிச்சோம். மோஸ்ட்லி இட்ஸ் கோஆர்டினேஷன் ஆஃப் தட் டிஷ்யூ ஆர்கன்ஸ் ஃபுல்லா கோஆர்டினேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. சரியா? ரைட். அதே சரி, இப்ப குரூப் ஆஃப் செல்லுன்னு சொன்னோம், சிங்கிள் செல்லுன்னு சொன்னோம். குரூப் ஆஃப் செல் வி ஆர் கால்ட் டிஷ்யூ. குரூப் ஆஃப் டிஷ்யூ வி ஆர் கால்ட் as டிஷ்யூ ஆர்கன் கிரேட். அது பேர் தான் ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகுறது. அப்ப ஃபர்ஸ்ட் the appearance of the organ level வந்து எங்கன்னா ஃபிளாட்டிக்கல் மிண்டஸ். இதுதான் கொஸ்டின், பேஜ் நம்பர் 9 மெட்டீரியல். ஃபிளாட்டிக்கல் மிண்டஸ், அந்த பிளாட்ஃபார்ம்ஸ். சரியா? அப்ப இங்க ஆல்மோஸ்ட் வந்து ஆர்கன் டிஷ்யூவா இல்லாம அந்த டிஷ்யூல இருந்து ஆர்கன் கிரேடாவா. சரியா? ஒவ்வொன்னு ஆர்கன் சொல்றோம் பாத்தீங்களா, ஐ, இந்த ப்ரொபாசிஸ், ரீப்ரொடக்டிவ் ஆர்கனு, டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி சிலது வந்து பிளாட்டிக்கல் மிண்டஸ்ல ஆரம்பிச்சிருமா. இதுதான் டிஷ்யூ ஆர்கன் கிரேட் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஆர்கன் சிஸ்டம் கிரேட்.
அங்க அங்க சாரி டைஜஸ்ட் சிஸ்டம்ல அங்க வராது, அதுக்கு அடுத்து தான் வரும். ஆனா ஆர்கன் வரைக்கும் தான் சார் அங்க அதே சொல்றோம். மாதிரி பிளேன் செல்லுன்னு சொன்னாலும் பிளான்டிக்கல் மெத்தட்ஸ். எஸ், அதுவும் சொல்லலாம். அது வந்து எக்ஸ்கிரீட்ல வரும். அதுல ஆர்கன் லெவல், அது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஐஸ் பார்ட், ஸோ ப்ரொபாசிஸ், இது ஆர்கன் கிரேடு வரைக்கும் எது வரும்? பிளான்டிக்கல் மெத்தட்ஸ். சரி, இதுக்கு அடுத்து சிஸ்டம் கிரேடு வரைக்கும் வரணும்னா அப்ப ஸ்பெசிபிக் பாடி ஃபங்க்ஷன், இப்ப நான் சொல்றேன் பாருங்க, டைஜஷன், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா அதோடைய ஃபங்க்ஷன் லெவல்ல சொல்றோம் பத்தி, அந்த அதாவது குரூப் ஆஃப் ஆர்கன் வி ஆர் கால்ட் as ஆர்கன் சிஸ்டம். ஸோ அப்ப இது ஃபுல்லாவே இது ஆர்கன் சிஸ்டம் கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த அனிமல் பைலா இந்த இந்த இது லாஸ்ட் கொஞ்சம் வர வர கொஞ்சம் இந்த டீடைல்ஸா இந்த மாதிரி வந்துடும். சரியா? திரும்ப சொல்றேன், செல், குரூப் ஆஃப் செல் வி ஆர் கால்ட் as டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூ வி ஆர் கால்ட் as ஆர்கன், குரூப் ஆஃப் ஆர்கன் வி ஆர் கால்ட் as ஆர்கன் சிஸ்டம். இதுதான் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதாவது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், யூனிசெல்லுலார், காலனி அண்ட் மல்டி செல்லுலார் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சிலபஸ்ல இருக்கும். அப்ப இதுதான் எல்லாமே. சரியா? அதுக்கடுத்து நம்ம சீலம், சிமிட்ரி, மெட்டாமெரிசம், ஆர்கனைசேஷன், அது நம்ம பாடி பிளேனு அதெல்லாம் வரும். அது சிம்பிளா பாருங்க, அனிமல் பாடி பிளேன்ஸ். ஸோ இதுல செல் அதெல்லாம் சொன்னேன், ஸ்பாஞ்சஸ் அதெல்லாம் வந்து ஒரு லூஸ்லி அரேஞ்சு செல்ஸ் இருக்கும். இதுல வந்து மெயினா டிஷ்யூ ஆர்கன், டிஷ்யூ ஆர் ஆர்கன் அந்த மாதிரி இருக்கும். ஐ பிளைண்ட் சாக், இது எக்ஸிபிட் தட் சில பிளாட்ஃபார்ம்ஸ் நிடேரியன்ஸ்ல இருக்கும். ஹைட்ரால நல்ல ஒரு இது சொல்லலாம். டியூப் வித் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது வந்து ஹையர் யூமெட்டாசோவாஸ், ஆஸ்கல்மெண்டஸ் அன்வர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இதெல்லாம் சும்மா பாடி பிளேன் சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அனிமல் சிமிட்ரி இருக்கு பாத்தீங்களா சார்? இதுல தான் சார் இன்கம்ப்ளீட்டட் டைஜஷன், கம்ப்ளீட்டட் டைஜஷன். கரெக்ட். அனிமல் பாடில டியூப் வித் டியூப்ல வந்து பர்ஃபெக்ட்டா டைஜஸ்ட் சிஸ்டம் இருக்காது. ஒரு இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம் சொல்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ இப்பதான் நம்ம ஸ்பெசிபிக்கா நம்ம சிலபஸ் என்னன்னா அனிமல் சிமிட்ரி. இப்ப நான் ஒண்ணுன்னா 3 டைப் பார்க்க போறோம். சிமிட்ரி, மெட்டாமெரிசம் அண்ட் சீலம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சோ இதுல லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இந்த பிக்சர் தான் தேடிட்டேன். ஓகே, பாருங்க. செல்லுலார் லெவல் இப்ப நான் சொன்னது, அது வந்து அடுத்தது வந்து செல்லுலார் லெவலுக்கு அடுத்தது டிஷ்யூ லெவல், அடுத்தது ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். இதுதான் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது நம்ம சிலபஸ்ல உண்டு. ரொம்ப பேசிக்ஸ். நீங்க எப்படி படிக்கணும்னா ஜஸ்ட் எது எந்த ஃபைல இருந்து ஆரம்பிக்குது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணு பெருசா ஒண்ணும் கேட்க போறது கிடையாது. சரியா? ரைட். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது சிமிட்ரி. சரியா? இது என்ன சார் சிமிட்ரி? இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க சார். சிமிட்ரி ஆக்சுவலா வந்து அனிமல் சிமிட்ரி, தட் சிமிட்ரி மீன்ஸ் நத்திங், இட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் பாடி பார்ட், ஜியோமெட்ரிக்கல் டிசைன் சொல்றது. அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு. சரியா? அதான். இப்ப do not search சில ஸ்பாஞ்சஸ், many adult sponges are irregular in shape. சோ அந்த irregular அந்த வந்து இந்த இடத்துல இது asymmetrical அப்படின்னு சொல்றோம். சிமிட்ரி the arrangement of body part around that central plane or axis. இப்போ ஒரு இது இப்படி இருக்குன்னா இது சென்ட்ரல்ல இருந்து எப்படி கட் பண்ணாலும் 2 ஈக்குவலா அப்படி வரணும். சரியா? அத நம்ம சிமிட்ரின்னு சொல்றோம். 2 ஈக்குவல் பார்ட்ஸ், you can get that. asymmetry, ஏனா என்னது, அந்த மாதிரி இருக்காது. the sponges you can't divide into the similar section. sponges வந்து அது வித்தியாசமா இருக்கும். இப்படி வித்தியாசமா இருந்தா அது வந்து எப்படி கட் பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்காது. அது asymmetrical. சரி, 4 டைப் ஆஃப் த சிமிட்ரிக்கல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். the spherical symmetry, radial symmetry, biradial symmetry, bilateral symmetry. நல்லா ஞாபகம். பேசிக்கா क्वेश्चन கேட்டா சிமிட்ரிலி சீலம் கன்ஃபார்மா क्वेश्चन வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒண்ணு பெருசா கஷ்டமா வராது. என்ன டைப் ஆஃப் சிமிட்ரி, இதுல இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் பாருங்க. நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா சில ஆர்கானிசம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதோடைய சிமிட்ரி, அதோடைய சீலம் நல்லா பாத்துக்கணும். அதுதான் கொஸ்டினா வரும். ஸ்பெசிபிக்கா சிலபஸ் சொல்லியிருக்காங்க பாருங்க, அதுதான் மெயினா வரும். அதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒவ்வொரு சிமிட்ரி பேர் என்ன, அதோட எக்ஸாம்பிள் என்ன, அவ்வளவுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நிறைய இதுல 2 நம்ம ரேடியல் அண்ட் பைலேட்டரல் தான் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ஸ்பெரிக்கல் சிமிட்ரி. சரியா? mostly the any plane to pass through that center divided into 2 equal. சரியா? அந்த மாதிரி இந்த ஸ்பெரிக்கல். இது மோஸ்ட்லி இந்த வால்வாக்ஸ், ரேடியல் ஏரியா அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வரும். மோஸ்ட்லி இந்த ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ஸ், இந்த ஃப்ளோட்டிங் அண்ட் ரோலிங் அந்த வால்ஸ் ஃபுல்லா ஸ்பெரிக்கல் சிமிட்ரியா இருக்குமா.
ரேடியல் சிமெட்ரி இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, இதுதான் ரேடியல் சிமெட்ரி. ஸோ இது வந்து ரேடியல் சிமெட்ரி, இந்த பாடி இந்த ஃபார்ம் ஆஃப் த ஃபிளாட் ஆர் ஃபிளாட் சிலிண்டர் மாதிரி இருக்கும். Similar body parts the arrange in the around that central thing spoke compartment. Spherical சொன்னாவே இல்ல எக்னோடர்ம்ஸ் நல்லா சொன்னார்ல, இப்படி இருந்து ஸ்போக் கம்பைன் மாதிரி இருக்கும். சரியா? the one end வந்து long axis usually the mouth body plane similar half இது ரெண்டு இப்படி ரெண்டு அப்படி வெட்டினா ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் நம்மளுக்கு கிடைக்கும் சார். அதுதான் எப்படி வெட்டினாலும் கிடைக்கும், அதான் ரெண்டு. சரியா? ஸோ சில ஜெல்லிஃபிஷ், சி அர்ச்சின், எக்னோடெர்மேட்டாஃப்லாம் இது இந்த கேட்டகரியில் வரும். பேஜ் நம்பர் 9ல ஒரு பிக்சர் கூட காமிச்சிருக்கேன் பாருங்க ரேடியல் சிமெட்ரிக்கு. சரியா? 2 phylas that primary the radial Nidaria நல்லா கொஞ்சம் that Nidaria and Ctenophora that is we are called as a radiata. நல்லா கவனிங்க, இந்த நிடேரியாவும் டீனோஃபோரா சார் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? எல்லாம் மைனர் ஃபைலத்துல படிப்போம் சார். அப்ப கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த பேஜ் நம்பர் 9ல 17வது பாயிண்ட், 18வது பாயிண்ட் முக்கியம் தான். 17வது பாயிண்ட் the 2 phylas are the primary the radial ஏன்னா நிடேரியா அண்ட் டீனோஃபோரா மைனர் ஃபைலத்துல ரொம்ப டீட்டெயிலா படிப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு ரேடியேட்டாவே வச்சிருக்காங்க. ரேடியேட்டா எக்னோடெர்மேட்டா பொறுத்தவரை ஸ்டார் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பா கொஸ்டின் வரும். நான் சிமிட்ரியில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் இதுதான் சார். டிஆர்பில 18வது பாயிண்ட், 9வது பேஜ்ல 18வது பாயிண்ட். ஸோ எக்னோடெர்மேட்டா ஏன் இது கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, இது வந்து ஒரு லார்வல் ஸ்டேஜ்ல ஒரு டைப் ஆஃப் சிமிட்ரி இருக்கு, அடல்ட் ஸ்டேஜ்ல ஒரு டைப் ஆஃப் சிமிட்ரி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஏன்னா இந்த லார்வல் ஸ்டேஜ் ஹேவிங் தட் பைலேட்டரல் சிமிட்ரி, அதே அடல்ட் ஸ்டேஜ்ல ரேடியல் சிமிட்ரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம். 18வது பாயிண்ட் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ரைட், அடுத்தது பை ரேடியல் சிமிட்ரி பேஜ் நம்பர் 10. So only 2 planes are biradial அப்படின்னு சொன்னாவே a longitudinal axis present in that mirrored half. அதாவது இப்ப நம்ம எடுத்துக்கோங்க, ஹியூமன் பீயிங் எடுத்துக்கோங்க, மேல இருந்து இப்படி ஜஸ்ட் இந்த மாதிரி வெட்டினா மட்டும் தான் நம்ம இப்படி ரெண்டு ஈக்குவலா கிடைக்கும். இப்படி வெட்டினா நம்மளுக்கு ஈக்குவலா கிடைக்காது. சரியா? அதை பைரேடியல் நம்மன்னு சொல்ல கிடையாது. நிறைய எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 10ல கொடுத்துருக்கேன் பாருங்க. டீனோஃபோரால சில சொல்லியிருக்கோம், ஆண்ட்ரோசோவா, வால்நட்ஸ், அந்த மாதிரி சி அனிமோன்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அது வந்து பை ரேடியல், இது பை லேட்ரல் அப்படின்னு சொல்லும்போது இது ஆல்மோஸ்ட் இந்த அக்கோர்ஸ்மெண்ட் தட் அனிமல் கேன் பி டிவைட் டு ஈக்குவல் ஹாஃப் அலாங் வித் சிங்கிள் பிளேன். சரியா? அது ஒரு பர்டிகுலர் பிளேன்ல மட்டும் அந்த மாதிரி இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்டும் ஒரே மாதிரி. பேஜ் நம்பர் 10ல டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. பை லேட்ரலுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க, பை ரேடியலுக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன். பை ரெண்டுமே பை லேட்ரல் தான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். யா, bilateral symmetry. சரியா? சோ இது எக்ஸாம்பிள், அது ரொம்ப முக்கியமானது. bilateral symmetry is strongly to associate with cephalization. cephalization அப்படின்னு என்ன சார்னு கேட்டா, ஹெட் ஃபார்மேஷன். anterior region வந்து the animal definite head இருக்கும், அதான் cephalization. cephalic-நாவே ஹெட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? so these are the important points as per syllabus for that symmetry. அடுத்து germ layer சார். ஜெர்ம் லேயர் பொறுத்தளவு இதுல மெயினா வந்து டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அந்த ரெண்டு இது நம்ம சொல்லுவோம். ஒரு நிமிஷம். பாடி பிளேன், யா பாடி பிளேன். இது கொஞ்சம் நான் ஏற்கனவே இதுல நம்ம இந்த டியூப் இது கொஞ்சம் நேரம் இது டிஸ்பிளேல காமிக்கல, வேணா பாத்துக்கோங்க. அந்த பாடி பிளேன்ல நான் சொன்னதுல 3 இது செல் அரேஞ்சு பிளேன், பிளைண்ட் சாக் பிளேன், இது டியூப். வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் ஸ்கிரீன்ஷாட் பண்ண போட்டுக்கோங்க. இது பாடி பிளேன்ல உள்ள விஷயங்கள். சரியா? ஓகே, ஒரு நிமிஷம். அடுத்தது ஜெர்ம் லேயர் சார். யா, ஜெர்ம் லேயர் வந்து நம்ம இதுல மெயினா நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்லணும், இந்த சீலத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். சரியா? இந்த ரெண்டு தான் மெயினா உள்ள விஷயங்கள். இது நம்ம சிலபஸ்ல வந்து பர்டிகுலரா சீலம் சொல்லும் போது அதை சொல்லாம நம்ம போக முடியாது. சரியா? டிப்ளோபிளாஸ்டிக், ட்ரிப்ளோபிளாஸ்டிக். பாடி பார்ட்ஸ் இன்னொரு வாட்டி காட்டுங்க சார். மிஸ் நான் காமிக்கும் போதே நீங்க ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கணும். சரியா? சரி, ரைட். இதுல டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா 2 டிஸ்டிங்க்ட் ஜெர்ம் லேயர். அப்ப எக்டோடம், எண்டோடம். அவுட்டர் வந்து எக்டோடம் இருக்கும், இன்னர் வந்து எண்டோடம் இருக்கும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இதுல
டை அப்படின்னு சொன்ன வந்து 2 டைனாவே 2. அப்ப அவுட்டர் வந்து எக்டோடோமும் இன்னர் வந்து எண்டோடோம். அந்த மாதிரி இந்த சீலத்தை வச்சு சொல்றேன் பாருங்க. இந்த பிக்சரை பாருங்களேன். சோ இது வந்து எக்டோடோம் அவுட்டர். இன்னர் பாருங்க இந்த இடம். சாரி இங்க இருக்கு, நான் மாத்தி சொல்லிட்டேன். இந்த இடம் சரியா, எண்டோடோம். சோ இந்த சில அனிமல்ஸ்ல வந்து 2 மட்டும் தான் இருக்கும். அவுட்டர் எக்டோடோம் அண்ட் எண்டோடோம் இருக்கும். தட் அனிமல்ஸ் we are called as diploblastic animals. எக்ஸாம்பிள் நீங்க பாத்துக்கோங்க. டிப்ளோ நம்ம பேஜ் நம்பர் 10ல கொடுத்திருக்கேன். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்னா நடுவுல மீசோடோம் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப 3 germ layers இருந்தா அதுக்கு பேரு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகே ரைட், பேஜ் நம்பர் 10ல நான் பக்கவா கொடுத்திருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க. டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா. அடுத்தது மெட்டாமெரிக் செக்மெண்ட்ஸ். மெட்டாமெரிக் இது என்ன சார் மெட்டாமெரிக் அப்படின்னா இது செக்மெண்ட்ல வரக்கூடியதான். அதாவது மெட்டாமெரிசம் சொன்னாவே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அன்னலீட்ஸ், எர்த்வார்ம், இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா பக்காவா செக்மெண்டேஷனா இருக்கும் சார். இது எர்த்வார்ம் பாருங்க, இது தனி செக்மெண்ட், இது தனி செக்மெண்ட், இப்படியே செக்மெண்டேஷனா போயிட்டே இருக்கும். இதுதான் செப்பரேட் செக்மெண்ட். இதுக்கு பேர் தான் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்றோம், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். ஸோ ஜெனரலி இது மெயினா வந்து அனலிட்ஸ்ல போத் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் உள்ளயும் டிவைட் ஆயிருக்கும். சிலது உள்ள டிவைட் ஆயிருக்காது, வெளியே மட்டும் டிவைட் ஆன மாதிரி தெரியும். அது வந்து போலியான செக்மெண்ட்ஸ் சொல்லுவோம். சரி, ஆர்த்ரோபோட்ஸ் ஒன்லி தட். இதே இது ஆர்த்ரோபோடு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரோபோடு வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல் செக்மெண்டேஷன் தான். இப்போ ஆர்த்ரோபோடானா இன்செக்ட், லெக் பாருங்க நிறைய செக்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனா உள்ள செப்பரேட்டா இருக்குமா? இருக்காது, உள்ள வந்து ஒன்னோட தான் இருக்கும். பட் இதே இது அன்னலீடால அப்படி இருக்காது. சரியா? சோ ஆர்த்ரோபோட வந்து சூடோ செக்மெண்டேஷன் சொல்லலாம். அதே அன்னலீடால வந்து ட்ரூ செக்மெண்டேஷன், தட் இஸ் நாட் மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாஜெனிசிஸ் கிடையாது, தப்பு. மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். சரி ரைட். சோ இதுல அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அது பாடி பிளேன். நெக்ஸ்ட் அடுத்த சிலபஸ் சூடோசிலமேட் நான் இருக்கேன் சொல்றேன். டேப்போம்லாம் சூடோசிலமேட் தான் சார். டேப்போம் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர். ஓகே, டேப்போம் ஏன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் பாத்தீங்களா டேப்போம். அதெல்லாம் வந்து ஒரு போலியான செக்மெண்டேஷன் இருக்கு, அதான் சூடோ மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ மெட்டாமெரிசம்னா அது அன்னலீடு தான். சூடோனா அது டேப்போம். ப்ரோகிளாட்டிஸ், கிளாட்டிஸ் அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அது பாத்துக்கோங்க. ரைட். அடுத்த பாடி கேவிட்டி ஆர் சீலம் நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க சார். சீலம் அண்ட் பாடி கேவிட்டில நான் இப்பயும் சொல்றதுதான், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி நம்ம ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல என்னென்ன சில ஹெல்மெட் பாராசைட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதோட சீலத்தெல்லாம் கொஞ்சம் ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க, கேட்கலாம். பேஜ் நம்பர் 11ல பக்காவா நான் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ரைட். இதுல சைஸ் இதுல மெயினா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது ஏசிலோமேட், இந்த கொடுத்துருக்க ஏசிலோமேட், சூடோசிலமேட், சிலோமேட், அவ்வளவுதான். ஏசிலோமேட் என்னது? வித்தவுட் சீலம், அவ்வளவுதான். சரியா? சோ actually that animal gut ன்னு சொல்ற மாதிரி தான். The body cavity filled with the space between the gut என்ன சார்? GUT, alimentary canal. So outer body wall of that animals, அதுதான் நம்ம வந்து மெயினா சொல்றோம். சரியா? சீலம் அப்படின்னு சொல்றோம், உடற்புலி அப்படின்னு சொல்றோம். பேஜ் நம்பர் 11ல இருக்கும் பாருங்க. ஏசிலமேட்னா வித்தவுட் சீலம். சூடோசிலமேட்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒயிட் கலர்ல நடுவுல ஒரு சின்ன கேப் இருக்கும். இங்க பாருங்க அந்த இது இல்ல ஃபர்ஸ்ட் படத்துல, அது சூடோசிலமேட். ட்ரூ சிலமேட் தான் சிலோமேட், பக்காவா சீலம் இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, பக்காவா சீலம் இருக்கும். இதுக்கு பேர் தான் ட்ரூ சிலமேட்ஸ். எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க, மீனிங் வந்து இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒண்ணுங்க இது கிடையாது. சரியா? எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே, சோ இதுல ஏசிலோமேட்டுக்கு வித்தவுட் சீலம் சொல்லிட்டேன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிடேரியன்ஸ், சரியா, பிளான்டிக்கல் மிண்டஸ், அதெல்லாம் வந்து. சூடோசிலமேட்னா த கேவிட்டி ஆஃப் த இட்ஸ் நாட் என்டையர்லி லைன்ட் பை த பெரிட்டோனியம்ஸ், அதுல மீசோடம் இருக்கும். எக்ஸாம்பிள் நெமட்டிக்கல் மிண்டஸ். இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அதாவது பிளான்டிக்கல் மிண்டஸ் வரைக்கும் ஏசிலோமேட் தான் சார். அதுக்கு அடுத்து ஒன்னே ஒண்ணு நெமட்டிக்கல் மிண்டஸ், நல்லா வச்சுக்கோங்க, அது வந்து சூடோசிலமேட். சீலோமேட்னா ட்ரூ சீலம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட், நல்லா வச்சுக்கோங்க. ட்ரூ சீலம், உண்மையான சீலம், இதுதான் நம்ம திரும்ப டிஸ்டிங்விஷ் பண்றோம். ஏன்னா இந்த ட்ரூ சீலம்ஸ் வந்து அதுக்கடுத்து நம்ம ஹையர் அனிமல்ஸ் போகும்போது தட் மீசோடோம் இட் செல்ஃப் இட்ஸ் ஃபார்ம்டு தட் 1 or 2 மெத்தட்ஸ். அத மீசோடோம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதை பேஸ் பண்ணி தான் இந்த மீசோடோம் இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் திரும்பவும் பிரிக்கிறோம். பேஜ் நம்பர் 11ல டயக்ராம் கொடுத்துருப்பேன் பாருங்க. சைசோசீல் அண்ட் என்ட்ரோசீல். சைசோனவே டு ஸ்பிளிட், the splitting of that mesodermal band. இந்த மீசோடோம் பாருங்க ஸ்பிளிட் ஆயிட்டு பாருங்க இதுல. சரியா? சோ அப்ப that blastopore origin எக்ஸாம்பிள் வந்து அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா. வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆர் பேஜ் நம்பர் 12.
பாயிண்ட் நம்பர் 13 அண்ட் 14. ஏன்னா 11 அந்த ஏசிலமேட் சூடோசிலமேட் ஊரே எழுதும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா சைசோசிலமேட், இன்னொன்னு என்ன சொன்னேன், என்ட்ரோசிலமேட், இது தெரியாது, ரொம்ப பேர் படிக்க மாட்டாங்க. இந்த 3 தான் படிப்பாங்க, ஏசிலமேட், சூடோசிலமேட், சிலோமேட். அப்ப கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 12ல 13வது பாயிண்ட் 14வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சைசோசிலமேட் பொறுத்தளவு அன்னலீட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கா. சரியா? என்ட்ரோசில் அதே மாதிரி இது சைசோசில் மாதிரி என்ட்ரோசில். அது வந்து நம்ம என்ன சொன்னா தட் ஃபார்ம்டு பை த பவுச், தட்ஸ் ஆர்கென்ட்ரான். உங்களுக்கு தெரியும், இந்த எம்பிரியாலஜில படிப்போம். அது பிரிமிட், அதுதான் ஃபியூச்சர்ல பிரிமிட்டிவ் கட்டா மாறும். கட்டுனா அலிமெண்ட்ரி கனால்னு சொன்னேன். அப்ப மொலஸ்கா வரைக்கும் நல்லா கவனிங்க. அன்னலிடால் ஆரம்பிச்சு மொலஸ்கா, அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, சைசோசிலமேட். அப்ப மொலஸ்காக்கு அடுத்து எந்த ஃபைலம் வருவாங்க? எக்னோடெர்மேட்டா. அப்ப எக்னோடெர்மேட்டால இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வரைக்கும் என்ன? என்ட்ரோசில். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுல வந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஜ் நம்பர் நீங்க மெட்டீரியல்ல ரன்னிங் மேட்டர் வந்து 12ல இருக்கும். பேஜ் நம்பர் 11ல வந்து அந்த டயக்ராம் இருக்கும் பாருங்க. அது எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த ஆர்கென்ட்ரான், இது பக்காவா இருக்கு அந்த டயக்ராம். சரியா? இதுல டிஸ்பிளேல இல்ல, என்ட்ரோசிலமேட்ல பாருங்க ஆர்கென்ட்ரான், அந்த பிளாஸ்டோபோர், அதாவது இந்த எம்பிரியாலஜிக்கல் லெவல்ல அந்த என்ன சொல்றது, இமேஜினேஷன் அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. அப்ப நியூ கேவிட்டி தான் நம்ம ஆர்கென்ட்ரான்னு சொல்றோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த சைசோசிலமேட்டுக்கும் என்ட்ரோசிலமேட்டுக்கும் பேஜ் நம்பர் 11ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ரைட், போதும் நினைக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 13க்கு வாங்க. இதுல ஓவராலா அந்த மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தை பத்தி சொல்லியிருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. சரி, அது டிப்ளோபிளாஸ்டிக்ல ஏசிலமேட், சிலோமேட், சூடோசிலமேட். அதுல ஏசிலமேட்னா பிளாட்டிகல் மெண்டஸ், சூடோசிலமேட்னா நெமட்டிகல் மெண்டஸ், சிலோமேட் தான் 2 புரோட்டோஸ்டோமியா, டிட்ரோஸ்டோமியான்னு சொல்லக்கூடியது. சரியா? இது கூட ஒரு பிக்சர் இருந்துச்சு, புரோட்டோஸ்டோமியா அண்ட் டிட்ரோஸ்டோமியா. யா, இந்த இருக்கு பாருங்க. எஸ், இந்த பிக்சர் பாருங்க. சரி, இது பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா திரும்ப படிப்போம் சார், ஒரு தனி டாபிக், ஒரு ஏரியா வரும். சரியா? இது வந்து அதுக்கு முன்னாடி ஹீமோசீல். இது என்ன சார் ஹீமோசீல்? தட் பிரைமரி பாடி கேவிட்டி, த பிளாஸ்டோசீல்ஸ். ஸோ அப்போ த பிளட் கண்டெய்னிங் த ஸ்பேஸ், நம்ம வந்து ஹீமோசீல் சொன்னோம்னா நம்மளுக்கு ஆர்த்ரோபோடா தான் ஞாபகம் வரும். நம்மளுக்கு எப்படி பிளட்டோ அதே மாதிரி அங்க ஃப்ளூயிடா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் ஹீமோ, அதாவது அந்த ஹீமோசீல்ல ஃப்ளூயிடுக்கு பேர் ஹீமோ லிம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹீமோசீல் அக்கர்ஸ் இன் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் ஆர்த்ரோபோடா மட்டும் கிடையாது, மொலஸ்கா. பேஜ் நம்பர் 13ல பாயிண்ட் நம்பர் 17 ரொம்ப முக்கியம். ஹீமோசீல், ஏன்னா சீலம் சிலபஸ் உண்டு. ஆவே நம்மளுக்கு எல்லா ஸ்டூடெண்டும் படிக்கிறது ஏசிலமேட், சூடோசிலமேட், சிலமேட். அதுக்கு கொஸ்டின் வராது, அதுக்கு அடுத்துதான் கொஸ்டின் வரும், பாத்துக்கோங்க. 13ஆம் பக்கத்துல 17வது பாயிண்ட் ஹீமோசீல். இட் அக்கர்ஸ் த ஆர்த்ரோபோடா தெரியும், ரொம்ப பேர் மொலஸ்கா தெரியாது. ஏன்னா ஹீமோசீல் சொன்னாவே நம்மளுக்கு ஆர்த்ரோபோடா ஞாபகம் வரும், ஆனா மொலஸ்கா இருக்கா? இருக்கு. சரியா? ரைட். அடுத்து புரோட்டோஸ்டோம்ஸ் அண்ட் டியூட்டோஸ்டோம்ஸ். சார் இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புரோட்டோஸ்டோம்ஸ்ல இந்த பாருங்க, இதுல வந்து என்னவா எதவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான், வேற ஒண்ணும் கிடையாது சார். பிளாஸ்டோபோர் சரி பாத்தீங்களா, இது வந்து இன்வாஜினேஷன் நடக்கும். இப்படி இன்வாஜினேஷன் நடக்கும். இன்வாஜினேஷன் ஸ்மால், இந்த போர் பேர் தான் பிளாஸ்டோபோர்னு சொல்றோம். சரி, அது மீசோடோம் ஸ்பிளிட் ஆகுது. அப்ப புரோட்டோஸ்டோமியானா அது என்னவா ஃபார்ம் ஆனது? த மவுத் டு ஃபார்ம் ஃப்ரம் த பிளாஸ்டோபோர். மவுத் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பிளாஸ்டோபோர் இருக்கு பாத்தீங்களா, இதுல மவுத் ஃபார்ம் ஆனா இதுக்கு பேரு புரோட்டோஸ்டோம்ஸ். சரியா? எக்ஸாம்பிள், இதுதான் கொஸ்டின். மீனிங் கேட்கலாம், எக்ஸாம்பிள் தான் கொஸ்டின். பேஜ் நம்பர் 13ல 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா மறந்துடாதீங்க. டியூட்டோசோம்னா இந்த படத்தை பாருங்க. பிளாஸ்டோபோர் அந்த உள்ள இன்வாஜினேஷன் நடக்குது, பிளாஸ்டோபோர் ஃபார்ம் ஆகுது. சரியா? அது அந்த இதெல்லாம் ஆர்கென்ட்ரான். அப்படியே வந்து இந்த பிளாஸ்டோபோர் இங்க என்ன சொல்லியிருக்கோம்? மவுத்னு சொல்லியிருக்கோம். இங்க பிளாஸ்டோபோர் என்ன சொல்லியிருக்கு பாருங்க? ஆனஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. சரியா? அப்ப புரோட்டோஸ்டோமியா, டியூட்டோஸ்டோமியா, இதுதான் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டவுட் வரும். புரோட்டோஸ்டோமியா மவுத் ஃபார்ம் ஆகுமா, ஆனஸ் ஃபார்ம் ஆகுமான்னு டவுட் வரும். சிம்பிளா ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஆனஸா மவுத்தா இதான் ஞாபகம் வரும். சரியா? அப்ப சிம்பிளா இங்க வருங்க, டி பக்கத்துல தான் ஏ, அது ஏக்கு அடுத்து தான் டி வரும். கரெக்டா? ஏக்கு அடுத்து பி வரும் சார் சொல்லிடாதீங்க. ஏபிசிடி. அப்ப டியூட்டோஸ்டோமியான ஆனஸ். அப்ப இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா போதும். அப்ப புரோட்டோஸ்டோமியான என்னது? மவுத். முடிஞ்சா? இல்லைன்னா எப்பவுமே நம்ம புரோட்டோஸ்டோமியா சொல்லி தான் டியூட்டோஸ்டோமியா சொல்லுவோம். அப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
புரோட்டோஸ்டோமியா சொல்லி தான் டியூட்டோஸ்டோமியா சொல்லுவோம். எப்பவுமே மவுத் சொல்லி தான் ஆனஸ் சொல்லுவோம் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிதான், சரியா? ரைட். ஸோ இது பேஜ் நம்பர் 13ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல கூட கொஸ்டின் வரலாம். இது இந்த இடத்துல வராட்டாலும் அடுத்த இன்னொரு ஏரியால சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா உண்டு. அங்க கூட கொஸ்டின் என்ன டைப் ஆஃப் கிளிவேஜ், அது என்னது, அதுவும் நீங்க பாத்துக்கோங்க. ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. புரோட்டோஸ்டோமியா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்ன சார்? டியூட்ரோசோம்க்கு எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் இருக்கு. டியூட்டோசோமியா வந்து செகண்ட் மவுத்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எக்னோடெர்மட்டுக்கு அடுத்த டியூட்டோசோமியா தான் சார். சார் அன்னலீடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க மொலஸ்கா வரைக்கும் புரோட்டோஸ்டோமியா முடிஞ்சு வச்சா, அடுத்தது வந்து நான் என்ன சொல்லிட்டேன், பேஜ் நம்பர் அதான் பக்காவா கொடுத்துருக்கேன் 13ஆம் பக்கத்துல. அடுத்தது வந்து எக்னோடெர்மட்டா இருந்து ஃபுல்லாவே கார்டேட்டா எல்லாமே டியூட்டோசோமியா தான். சரியா? ரைட். மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரைட். ஸோ மெட்டீரியல் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும் சார். அதுதான் மெட்டீரியல் வாங்கிருங்கன்னு சொல்றேன். நிறைய பேர் மெட்டீரியல் வாங்காம இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் வாங்க. ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல், ஒரு மைனர் அனிமல் ஃபைலான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. சாரி, மேஜர், நாட் மைனர், மேஜர். அதை நான் ஏற்கனவே சொன்னேன். புரோட்டோசோவால ஆரம்பிச்சு லாஸ்ட் வரைக்கும் ஒரு இருக்குது. அது நீங்க ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஓகே சார். ஸோ இதுல அதுக்கடுத்து இது நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 15க்கு வாங்க. சில 15ல சில அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான் இது எல்லாமே. அனிமல், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஒரு அனிமல்னா என்னென்ன, ஒரு அனிமல்ல ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதெல்லாம் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க சார். நெக்ஸ்ட் இன்னொன்னு கூட காமிச்சின ஒரு பிக்சர், ஹேபிட். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த யூனிட்ல வராட்டாலும் வேற யூனிட்லோட வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமெட்ரி, ஜெனரல் ஃபீச்சர் ஆஃப் அனிமல்ஸ். இது ஓகேங்களா? இதுல ஒவ்வொரு லைனும் முக்கியம் தான் சார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது நீங்க ஹிண்ட்ஸ் எடுக்கவே தேவையில்ல, பக்காவா ஹிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். த ஹேபிட் அண்ட் ஹேபிடேட். சரியா? ஹேபிட்ல பாருங்க, அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ். அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல இதுல மெயினா வந்து அக்வாட்டிக்ல ஃப்ரெஷ் வாட்டரா, மெரைனா. அது பெலாஜிக்னா அது வந்து அனிமல் லிவ் இன் த சி ஆர் ஓப்பன் வாட்டர்ல இருக்கும். சரியா? அதுல ஜூ பிளாங்டான், நெக்டான் நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின். நெக்டான். swim activity even against the water flow. இதுக்கு பேர் தான் நெக்டான். ஏன்னா இந்த நியூஸ்டான் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே, பெந்திக்கு கீழே. இந்த ரெண்டை தான் ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஈகாலஜில கூட வரும் சார். இங்க வருதா இல்லையோ, ஈகாலஜில வரும். சரியா? நெக்டான், நியூஸ்டான். இது வந்து அகெயின்ஸ்ட் த வாட்டர் ஃப்ளோ. பேஜ் நம்பர் 15. நியூஸ்டான் பாருங்க, the animal float that swim on the surface of water. பாத்தீங்களா? against the water, surface of water. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் இது. இந்த ரெண்டுமே டிஆர்பில கேட்டிருக்காங்க, யூஜிலையும் கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பென்டிக்கு மற்றதெல்லாம் இந்த ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங் பார்த்துக்கோங்க. செடென்ட்ரினா ஒரே இடத்துல பிக்சடா இருக்கும். அதுக்கு 3 டைப் இருக்கு. டெரஸ்ட்ரியல் அனிமல்னா எந்த இடத்துல வாழுதோ அதை வச்சுட்டு இதை பிரிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. டெரஸ்ட்ரியல். சரியா? டெரஸ்ட்ரியல் அனிமல் அது பசோரியலா, அர்போரியலா, கசோரியலா எந்த இடத்துல இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். அனிமல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டா பகலா, அது ஃபுல்லாவே. பேஜ் நம்பர் 16 அதெல்லாம் நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க சார். இது ஏற்கனவே நான் நடத்தினதுதான். ஜஸ்ட் ரிவிஷனுக்கு இந்த பேஜ்ல இருந்து அடுத்த 4 பக்கம் ஒரு மொத்தம் ஒரு 15 பக்கத்தை திரும்ப 4 பக்கமா சுருக்கி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கு பாருங்க. செல்லுலார் லெவல், செல்லுலார் டிஷ்யூஸ், ஆர்கன் சிஸ்டம் லெவல். அங்க சொன்னதுதான். பாடி பிளேன் அதே மாதிரிதான். என்ன டைப், 3 டைப் ஆஃப் பாடி பிளேன், இந்த டியூட்டோஸ்டோமா, புரோட்டோஸ்டோமியா, அதெல்லாம் இதுல வரக்கூடியதுதான். இது அப்படியே ஹிண்ட் மாதிரி இருக்கும். சிமிட்ரி அங்க நிறைய சொல்லியிருப்பேன் சார். இது வந்து அக்கா இதே நல்லா இருக்கு, இந்த 4 வேணும், 15 பக்கம் படிக்கிறதுக்கு இந்த 4 பக்கம் படிச்சாலே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி 4 பக்கம் மட்டும் படிக்க கூடாது சொல்லிட்டேன். அதை படிச்சுட்டு இது ரிவிஷனுக்கு வச்சுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 4 பேஜஸ் இதுல என்ன மீனிங்கோ அது மட்டும் தான் இருக்கும். ஏசிமெட்ரிக்கல், சிமெட்ரிக்கல், அதுல பாருங்க ஸ்பெரிக்கல் அண்ட் ரேடியல் சிமெட்ரி. ரேடியல்லே அங்க இருக்கிறத விட கொஞ்சம் இதுல எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்கு பாருங்க. என்ன டைப் ஆஃப் ரேடியல், சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, பயோலேட்ரல் என்ன, சப்ளைசேஷன். இதுல சபாலிக்னாவே நான் சொன்னேன், ஹெட் ஃபார்மேஷன், டெஃபினிட் ஹெட் இருக்கும் சார். அது பிளான்டிக்கல் மினரல்ஸ்ல இருந்து தான் சார் ஆரம்பிக்கும். இதெல்லாம் யூஜில கேட்ட கொஸ்டின். சப்ளைசேஷன் வந்து எந்த ஃபைலத்துல இருந்து ஆரம்பிக்கும், பிளான்டிக்கல் மினரல்ஸ்ல இருந்தா அப் டு நம்ம வரைக்கும், கார்டேட்டா வரைக்கும். சரியா? அடுத்தது அப்பண்டேஜஸ்னா அந்த செக்மெண்டேஜ், அது எப்படி இருக்கும், டெண்டக்கிள்ஸா, பேராபோடியாவா, ஃபுட்டா, இல்ல ஆண்டனாவா, லெக்கா, ஃபின்னா, விங்ஸா, பேடா இருக்கும், எப்படி இருக்கும், அன்பேடா இருக்குமா, பின்னு அந்த மாதிரி வச்சு ஒரு பிரிச்சிருக்காங்க. ரைட். அடுத்தது மெட்டாமெரிசம் சார். இப்ப நம்ம சிலபஸ் வருது பாருங்க. மெட்டாமெரிசம் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன்னா,
அது இது மட்டும் படிச்சாலே போதும், வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது ரிப்பிட்டேஷன் ஆஃப் தட் இன்டர்னல் பாடி ஆஃப் பார்ட்ஸ், அதான் மெட்டாமெரிசம். நான் ஏற்கனவே சொன்னதான், வேற ஒன்று. மெட்டாமெரிசம்னா தட் ஈச் செக்மெண்ட்ஸ் வி ஆர் கட் அஸ் மெட்டாமெர் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு, நான் சொன்னல, மெட்டாமெரிசம் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது எர்த்தம் தான், சரியா? அதுல பக்காவ செக்மெண்ட்ஸ் இருக்கும், இதான் மெட்டாமெரிசம் சொல்றது. ஈச் செக்மெண்ட் வி ஆர் கட் அஸ் மெட்டாமெர். தட்ஸ் சொமாட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா அண்ட் கார்டேட்டா எல்லாத்துலயும் இருக்கும். அதுல ஒவ்வொன்றுல எப்படி இருக்குன்னு சொல்லி பேஜ் நம்பர் நான் 17ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, சரியா? டர்பம் அதுல என்ன டைப், நான் ஏற்கனவே சொன்னதான், அது மெட்டாமெரிசம் வந்து ரெண்டு டைப் தான். சூடோ மெட்டாமெரிசமா, ட்ரூ மெட்டாமெரிசமா, அவ்வளவுதான். இதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க, வேற ஒன்னால பெருசா ஒன்னும் கொஸ்டின் கிடையாது, சரியா? சூடோ மெட்டாமெரிசம்னா டர்பம் நம்மளுக்கு தெரியும், டர்பம்ல சூடோ மெட்டா. அன்னலிடா அது பக்கா மெட்டாமெரிக், அதான் மெட்டாமெரிசம், மெட்டாமெரிக் அப்படின்னே சொல்லுவாங்க, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஜெர்ம் லேயர், இது ஏற்கனவே நம்ம சிலபஸ்ல இருக்கு. டிப்ளோபிளாஸ்டிகா, ட்ரிப்ளோபிளாஸ்டிகா, திரும்பவும் சொல்றேன், முக்கியமான கொஸ்டின். டிப்ளோனா எக்டோடம் எண்டோடம். எக்ஸாம்பிள் போரிஃபரா டு போரிஃபரா அண்ட் சிலிண்ட்ரேட்டா. சிலிண்ட்ரேட்டாக்கு அடுத்து யார் வருவா? பிளான்டிகல் மெண்டஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்டிகல் மெண்டஸ்ல இருந்து மேமல் வரைக்கும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் தான். இதுதான் கொஸ்டின், எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சீலம் எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க கொஸ்டின். சீலம் ஏ சிலமேட், சூடோ சிலமேட், யூ சிலமேட், எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றுக்கு நான் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லி பக்காவா ரொம்ப ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். கீமோசிலமேட்ஸ், சைசோசிலம், என்ட்ரோசிலம், பக்காவா. நெக்ஸ்ட் பாடி டெம்பரேச்சர் வச்சுங்க, இது சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதாவது பாய்க்ளோதெர்மிக், ஹோமியோதெர்மிக், இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்கெலிட்டன், சும்மா டைஜஸ்ட் சிஸ்டம், நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன். ஓகே, இதுல அனிமல்ஸ்ல உள்ள சில ஒரு நார்மலா உள்ள ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர். சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்ல சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல 2 ஓப்பன் டைப் இருக்கும், க்ளோஸ்ட் டைப் இருக்கும். பேஜ் நம்பர் 19. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துல வந்து என்ன டைப் ஆஃப், இதுல எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் பேர் என்ன, நெக்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுது? அமினோடெலிசம், யூரியோடெலிசம், யூரிகோடெலிசம். அதாவது அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், சம்டைம் வந்து அமினோ ஆசிட், அது அமினோடெல்லிக் வித்தியாசமா இருப்பாங்க. அதாவது அமினோடெல்லிக், அது அமோனியா வேற, அமினோ வேற. அமோனியோ அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அமினோ அப்படின்னாவே அமினோ ஆசிட் வந்து பேஜ் நம்பர் 19ல இருக்கும் பாருங்க, சரியா? நம்ம நர்வஸ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல். எதெல்லாம் ஏசெக்சுவல், எதெல்லாம் செக்சுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், கிளாசிபிகேஷன் பொறுத்தளவு இது நான் ஏற்கனவே பேசிக்கா ஒரு இதை கொடுத்துருப்பேன் பாருங்க, கிளாசிபிகேஷன். யா, ஸோ ஒரு அனிமாலியால ஒரு பேஜ் நம்பர் 20ல ஒரு ஜென்ரலா ஒரு அனிமாலியானா புரோட்டோசோவா அண்ட் யூ மெட்டாசோவா. அதுல வந்து மெட்டாசோன், புரோட்டோசோன், என்ட்ரோசோன்ஸ் சொல்றது. அதுலதான் 2 கேட்டகரியா நம்ம இங்க பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ரேடியேட்டா, இன்னொன்னு வந்து பைலேட்டரா. கிரேட வச்சு பிரிக்கிறோம், சரியா? கிரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல வச்சு பிரிக்கிறோம். திரும்ப இந்த பைலேட்டரில தான் 2 இதா பிரிக்கிறோம், டிவிஷனா. அதாவது புரோட்டோஸ்டோமியா, டியூட்டோஸ்டோமியான்னு சொல்லுது. புரோட்டோஸ்டோமியால பாருங்க, இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. இதுல வந்து மெயினா வந்து அந்த ஏசிலமேட், சூடோசிலமேட், யூசிலமேட். யூசிலமேட் தான் சைசோசிலம், என்ட்ரோசிலம். அதுல மெயினா பாருங்க, சைசோசிலமேட் தான் புரோட்டோஸ்டோமியால வருது, டியூட்டோஸ்டோமியால தான் என்ட்ரோசிலமேட். ஏன்னா இது எக்னோடெர்மேட்டா கடல்ல இருந்து அடுத்த மொலஸ்கா வரைக்கும் தான் இங்க. எக்னோடெர்மாட்டால இருந்து என்ட்ரோசிலமேட் வந்துருது, சரியா? இது ஃபுல்லாவே பேஜ் நம்பர் 20ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். ஸோ திஸ் ஆல் அபவுட், அவ்வளவுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 லைன் வந்து மெட்டீரியல் உள்ள 3 லைனை வந்து ஏற்கனவே இது ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துட்டோம். இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அது நீங்க பார்த்துக்கோங்க, சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா போரிஃபரா, சரியா? ஸோ போரிஃபரால கெனால் சிஸ்டம் இன் போரிஃபரா, இதான் நம்ம பார்க்கக்கூடியது. கெனால் சிஸ்டம் இன் போரிஃபரா, சரியா? பேஜ் நம்பர் 21. இதுல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், கெனால் சிஸ்டம் இன் போரிஃபரால. மெயினா எதை பேஸ் பண்ணி இதுல கெனால் சிஸ்டம் சொல்லுது? இது என்ன சார் கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாவே போரிஃபரா ஞாபகம் வந்துடணும். பேஜ் நம்பர் 21 சார், சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், 21 விட்டுங்க சார், 24 எடுங்க சார். பேஜ் நம்பர் 24 எடுங்க. நீங்க அதை விட இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் சார். 21ல 24, சரியா? இதுல எப்படின்னா மெட்டீரியல்ல நான் 3 to 4 புக்கை மிக்ஸ் பண்ணிருப்பேன். நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லியிருப்பேன், ஒரு சிவில் சர்வீஸ் புக்குன்னு சொல்லியிருப்பேன், லோக்கல் ஆதர் புக்குன்னு சொல்லியிருப்பேன், சரி, வேற ஏதாவது 2 ஸ்டாண்டர்ட் புக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்ப
ரொம்ப இவங்க டிஆர்பில என்ன புக்கை வேணா எடுக்கட்டும், ஸ்டாண்டர்ட் ஆதாரா எடுக்கட்டும், லோக்கல் ஆதாரா எடுக்கட்டும், எப்படின்னா நம்ம மெட்டீரியல் தாண்டாது. அப்படிதான் நம்ம அதான் இந்த பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட் யூனிட்ல எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் திரும்ப 2 பார்ட் வர்றதுக்கு காரணம். சரியா? என்ன சார் இங்கேயே சொன்னதே தான் திரும்ப அங்கிட்டும் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. சரியா? நீங்க ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு அதையும் ஒரு தடவை ரீட் பண்ணிருங்க. நம்ம ஏதாவது மிஸ் ஆனாலும் நம்ம அதை ஈஸியா ஐடென்டி பண்ணிடலாம். அதுக்காக தான் அதை நான் சொல்றது. சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கெனால் சிஸ்டம்ஸ் பேஜ் நம்பர் 24 பாருங்க மெட்டீரியல்ல. இது நோட்ஸ் மாதிரியே இருக்கும், நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. ஸோ ஸ்பாஞ்சஸ், தட்ஸ் ஸ்பாஞ்சஸ்னா உங்களுக்கு தெரியும், போர் பியர்ஸ். ஸோ ஜெனரலி கெனால் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாவே பாடி இஸ் பெர்ஃபார்ம்டு பை த நியூமரஸ் போர்ஸ். இந்த படத்துல பாருங்களேன், நிறைய ஸ்போர்ஸ் இருக்கா? இந்த படத்தை பாருங்க. இது ஒரு ஸ்போர், இது ஒரு போர், துளைகள். அது இப்ப தமிழ் என்னன்னா துளை உடலிகள். சரியா? pores. Body is performed by the numerous pores. That pore we are called as ostia. இதுதான் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு 2 கொஸ்டின் சொல்லுவேன், 2ல 1 கண்டிப்பா வரும் பாருங்க டிஆர்பில. அதாவது பாடி சுத்தி நிறைய போர்ஸ் இருக்கா? இந்த படத்தை பாருங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய, இதோட நான் அது சொல்றேன்ல, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸ்போர்ட்ஸ், இதுக்கு பேரு ஆஸ்ட்ரியா. இது எதுக்கு சார் இந்த ஆஸ்ட்ரியானா? இந்த ஆஸ்ட்ரியா வழியா தான் டு இன்ஃப்ளோ இன்டு தட் வாட்டர் மாலிகுல்ஸ். நான் எழுதுறது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ த சிங்கிள் லார்ஜ். சரி சார், அப்போ உள்ள வந்து வாட்டர் மாலிகுல் இப்படி போகும், இப்படி எல்லா வழியும் இப்படி வரும் சார். இப்படி வெளியே, உள்ள இருந்து இப்படி வெளியில இருந்து உள்ள வாட்டர் மாலிகுல் வரும். வந்துட்டு வெளியே இப்படி போகுது பாருங்க. ஒன் சிங்கிள் லார்ஜ் போர்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுதான் சிங்கிள் லார்ஜ் போர்ஸ். தட் இஸ் we are called as, அந்த சிங்கிள் லார்ஜ் போர் தான் என்னன்னு சொல்றோம்னா ஆஸ்குலம். நல்லா கவனிங்க, ஆஸ்டியா வேற, ஆஸ்குலம் வேற. கண்டிப்பா கொஸ்டின் வரும், எழுதி வச்சுக்கோங்க. ஆஸ்டியா ஆப்ஷன் இருக்கும், ஆனா ஆப்ஷன் வந்து 2மே இருக்கும். நீங்க என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பாத்துக்கோங்க. இது ஆஸ்டியா வந்து மல்டிபிள் போர்ஸ் த்ரூஅவுட் த பாடி. ஆஸ்குலம் வந்து சிங்கிள் போல் through which the water come out into that. வெளியே வர்றதுக்கு வாட்டர் மாலிகுல் என்ன செய்யும்? இத வழியா தான் வெளியே வரும். சரி, இதுக்கு பேர் ஆஸ்குலம். இது உள்ள இருக்கிறதுக்கு பேர் என்ன சொன்னோம்? ஸ்பாஞ்சோசீல். ஸ்பாஞ்சில சீலம், அதுக்கு பாஞ்சோசீல் சொல்றோம். சரியா? இதுதான் ஒரு மெயினா கெனால் சிஸ்டத்துல உள்ள ஒரு முக்கியமான விஷயங்கள். ஃபங்க்ஷன் பொறுத்தளவு கெனால் சிஸ்டம் டு ஹெல்ப் த ஸ்பாஞ்சஸ். எதுக்கு சார் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன். அதனாலதான் இந்த கெனால் சிஸ்டமே இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம். சரியா? இதுதான் நம்ம சிலபஸ்ல கெனால் சிஸ்டம் இன் போரிஃபரா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம டைப்ஸ்ல தான் கொஸ்டின் வரும். ஸோ டைப்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தட் இன்டர்னல் கெனால்ஸ். த டிஃபரண்ட் ஸ்பாஞ்சஸ் ஹேவிங் 3 டைப்ஸ் ஆஃப் கெனால் சிஸ்டம்ஸ். ஒரு 3 டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம் சொல்றாங்க. எதை வச்சுன்னா அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட், அந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கெனால்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வச்சுதான் இதை 3 டைப் ஆஃப் கெனால் சொல்றோம். ஒன்னு வந்து இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் கெனால் சிஸ்டம் சொல்றோம். ஒன்னு ஆஸ்கான் டைப். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஸ்கான், அடுத்தது சைகான் டைப், அடுத்தது வந்து காம்ப்ளெக்ஸ் டயக்ராம் இல்ல, இன்னொன்னு வந்து லீகான் டைப். சரியா? நான் பின்னாடி சொல்றேன். லீகான் டைப்னு ஒண்ணு இருக்குது. சரியா? சைகான், லீகான் ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஆஸ்கான் டைப். சரியா? சோ இது என்ன சார் ஆஸ்கான் டைப் ஆஃப் அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் a simple கொஸ்டின். நல்லா கவனிங்க, இதுல எப்படி கேட்பாங்கன்னா இந்த 3 டைப் ஆஃப் கெனால் சிஸ்டம் தான் கொஸ்டின் வரும். இந்த ஆஸ்ட்ரியா, ஆஸ்குலம் வரலையா? இந்த 3 டைப், 3க்கு என்ன கேட்பாங்க தெரியுமா? எக்ஸாம்பிள். அவ்வளவுதான், எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. எது சிம்பிள், எது காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொஸ்டின் வரலாம். சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் த கெனால் சிஸ்டம் ஃபவுண்ட் இன் தட் ஆஸ்கா. இதுதான் சார், இதுதான் இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் டைப். எக்ஸாம்பிள் லீகோசோனியா, இதான் கேட்பாங்க. இதான் கொஸ்டின். லீகோசோனியா அது மாதிரி ஓலியன்டென்சன். இட் ஸ்டேட் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் த சைக்னாய்ட் ஸ்பாஞ்ச். இதுக்கு அடுத்து தான் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுதான் சைக்னாய்ட் ஸ்பாஞ்சஸ் சொல்றோம். சரியா? த பாடி சர்ஃபேஸ் லார்ஜ் ஓப்பன் சொல்ற கதை தான். பாடி சர்ஃபேஸ் வந்து நிறைய ஓப்பனிங் இருக்கும். இந்த இடத்துல இந்த ஏ டயக்ராம் சார் இது. சரியா? இந்த நிறைய ஓப்பனிங் இருக்குல்ல, இது பேர் தான் ஆஸ்ட்ரியா. இதை இன்கரண்ட் போர்ஸ் சொல்லுவோம். இது பேர் என்னது? இன்கரண்ட் போர்ஸ். So these spores are intracellular spores within that tube குள்ள. அப்போ ஸ்போரோசைட்ஸ் சொல்லுவோம். அப்போ ஓப்பன் டைரக்ட்லி, இது எங்க ஓப்பன் ஆகுது பாருங்க, டைரக்ட்லி into the spongiosele. ஸ்பாஞ்சோசீல் குள்ள ஓப்பன் ஆகும்.
அப்புறம் சிங்கிள் அதே இது மேல சிங்கிள் லார்ஜ் ஸ்பேசியஸ் கெனால் தட் ஸ்பாஞ்ச் பாடியில இருக்கும். அதுல ஃபுல்லா சுத்தி இருக்கக்கூடியது லைன்டு பை த பிளாட் அண்ட் காலர் செல்ஸ். கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். சுத்தி சில செல்ஸ் இருக்கும் சார். அந்த செல் பேரு இதுல மென்ஷன் பண்ணல. இந்த இடத்துல இதுல இருக்கும். இந்த செல் பேர் என்ன? காலர் செல்ஸ் ஆர் கோனோசைட்ஸ். யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின். கோனோசைட்ஸ். இந்த கான்ட்ரியோடோம்ஸ் சொல்றாங்க. அது வந்து கோனோசைட்ஸ் சொல்லுவாங்க. The spongiostele open into that outside through that a narrow opening. ஏற்கனவே சொன்னதுதான். That's one single opening that is called asculum. அப்போ flow of water இப்படி உள்ள அப்படி வந்து spongiostele இருந்து the flow that maintained by that bearing that flagella of that collar cells. இது ஃபுல்லாவே அந்த collar cells மூலம் பேர் பண்ணி வச்சிருக்குமா. சரியா? நீங்க ஒரு நிமிஷம் அந்த பிக்சர் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்க. அந்த அளவு யா பேஜ் நம்பர் நீங்க பார்க்கணும்னா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும்னா அடுத்தடுத்து பேஜ் நம்பர் 22லயும் டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க மெட்டீரியல்ல. சரியா? ரைட். ஸோ அப்ப இதுல வாட்டர் கரண்ட் எப்படி சார்? இதான் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சப்போஸ் ஆஸ்கான் டைப்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சுத்தி என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ கேட்பாங்க சார். இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஸ்டியா இந்த உள்ள வருது. அதுக்கடுத்து ஸ்பாஞ்சோஸ்டீல். அதுக்கடுத்து நேரா வெளியே போகுது. அவ்வளவுதான் ஆஸ்குலம். அப்ப இந்த ஆஸ்டியா இதுதான் மவுத். சரியா? ஆஸ்குலம் இதுதான் ஆனஸ். முடிஞ்சு வச்சா அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லை கிடையாது. அடுத்த சைக்கான் டைப் சார். சைக்கான் டைப் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் ஆஃப் போர்ஸ் அண்ட் கனால்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சைக்கான். அதுக்கு பேரு அதுல இருக்கிற வந்து பேர் சைக்கான்னே வச்சுட்டாங்க. சைஃபான் சொல்லுவாங்க, கிராண்டியான்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு இருக்குது. இந்த சைக்கான் டூ டைப் ஆஃப் த கனால், இன்கரண்ட் அண்ட் ரேடியல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சைக்கான் வந்து சிம்பிளஸ்டும் இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும். இது வந்து சரியா ரெண்டு டைப் ஆஃப் சொல்லக்கூடியது. இதுல போத் கனால்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் பை தட் மைனூட் போர்ஸ். சின்ன சின்ன கனால்ஸ்லயும் மைனூட் போர்ஸ். இங்க பாருங்க, இது ஏற்கனவே கனால். இங்க இந்த பிக்சரை பாருங்களேன், கொஞ்சம் என்லார்ஜ் பண்றேன் பாருங்க. இந்த பிக்சரை பாருங்க. அதுக்குள்ள இங்க வந்து ஒரே ஒரு போர் தான் சொன்னேன். இங்க பாருங்க, ஒரு இதுல பாருங்க எத்தனை போர்ஸ் இருக்குன்னு பாருங்க. நிறைய போர்ஸ் இப்படி. இட்ஸ் a minute pores. that incurrent pores are dermal ostia. அந்த ஆஸ்டியாலேயே சின்ன 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 போர்ஸ் நிறைய இருக்கும். these canals are non flagellated. இங்க வந்து flagellate சொன்ன மாதிரி it's lined by pinocytes. the radial canals are minute opening. இது வந்து போரோஸ்பைல் சொல்லக்கூடியது. டயக்ராத்துல ஸ்போரோபைல் காமிக்கலன்னு நினைக்கிறேன். இதுல வந்து அப்போஃபைல் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பெரிய இதுக்கு பேரு அப்போஃபைல்னு சொல்லுவாங்க. அதுல மைனூட்டா சில இது இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு ஒரு மைனூட் ஓப்பனிங் தான் போரோஸ்பைல்னு சொல்லக்கூடியது. அந்த ரேடியல் கனால் இட்ஸ் flattened chambers lined by the conocytes. this canal open into the இது எங்க ஓபன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எப்பயும் சொல்ற கதை தான். ஸ்பாஞ்சோசீல் by that internal ostia. இன்டர்னல் இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹோல் பேர் தான் அப்போஃபைல். இதுக்கு இன்னொரு பேர் தான் இன்டர்னல் ஆஸ்டியா. அப்ப நல்ல கவனிங்க, இந்த சின்ன சின்ன ஆஸ்டியா இருக்கும். இந்த ஆஸ்டியாலாம் இந்த இது உள்ள வந்து இந்த பெரிய உள்ள வருதுங்களா, இதுக்கு பேரு அப்போஃபைல். அதுக்கு பேரு நார்மலா ஆஸ்டியான்னு தான் சொல்லுவோம். சிறு சிறுசா உள்ளது பேரு ஆஸ்டியா. அதெல்லாம் சேர்ந்து வெளியே வருது பாத்தீங்களா? இது வெளியே மீன்ஸ் எங்க உள்ள அந்த ஸ்பாஞ்சோஸ்டீல், அதுக்கு பேரு தான் அப்போஃபைல். ஸோ தட் எக்ஸலன்ட் போர்ஸ் இது அப்பெல்லாம் வெளியே போறது. இது எப்பயும் சொல்ற கதை தான். என்னது? ஆஸ்குலம். ஸோ மோர் காம்ப்ளெக்ஸ் சைக்கான் டைப் வந்து இதுல இருக்கு. கிராண்டியா எக்ஸாம்பிள் வந்து கிராண்டியா. பேஜ் நம்பர் 22ல அதுல வந்து கரெக்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. பேஜ் நம்பர் 22ல அதாவது ஆஸ்டியா. நல்லா கவனிங்க. இன்கரண்ட் கனால் அந்த பின்னோடோம்ஸ் சொல்லக்கூடியது. அடுத்தது ரேடியல் கனால். இது பிளாட்டன் செல்ஸ் ரேடியல் கனால். அதாவது ப்ரோஃபைல்னா பொடி சின்ன சின்ன ஃபைல். அதுக்கு அடுத்து அப்போஃபைல். சரியா? அப்போஃபைல் இருந்தா எக்ஸ்கரண்ட் கனாலுக்கு போகுது. எக்ஸ்கரண்ட் கனால்னா அதுக்கு அடுத்து எங்க போகுது? ஸ்பாஞ்சோஸ்டீல் போகுது. இத காமன் ஆல் ஸ்பாஞ்சஸ்ல இருக்கும். இதுல இருந்து வெளியே போறது ஆஸ்குலம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப அடுத்த டைப் வந்து சைக்கான் டைப்ல வந்து எப்படி கரெக்ட் சீக்வன்சி இதுவும் கேட்கலாம் கொஸ்டின். எக்ஸாம்பிள் கரெக்ட் சீக்வன்சி நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? லீகோ டைப் அப்படின்னு சொல்றது எப்படின்னா ஃபர்தர் திரும்ப ஃபோல்டிங். இங்க படத்துல பாருங்களேன், இந்த படத்தை பாருங்க, டி படத்தை பாருங்க. ஏற்கனவே இதுல சின்ன மைனூட் ஃபோல்டிங் இருக்கு. இந்த ஃபோல்டிங்ல இந்த ஏரியாவை பாருங்க. இதை மட்டும் இந்த படத்தை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்மோஸ்ட்
அதுல ஏகப்பட்ட ஃபோர்ஸ். அது நீங்க நல்லா ஃபர்தர் இட் வில் பி ஃபோல்டிங். த ஸ்பாஞ்செல்லா எக்ஸாம்பிள் ஸ்டில் மோர் காம்ப்ளெக்ஸ். ஏற்கனவே சைக்கோ டைப்பா அதே வந்து இது அதை விட காம்ப்ளெக்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? இந்த எஃபிஷியன்ட் சிஸ்டம் இட் பிகம் எ வெரி இர்ரெகுலர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இதுல எப்படி அதே மாதிரி தான் இங்க நம்ம சொல்றது அதே கருது தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கா, இது பேரு வெளியில் உள்ள ஆஸ்ட்ரியா. இது ஹைப்போடெர்மல் ஸ்பேஸ். இது இன்கரண்ட் கனாலுக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இந்த ஒரு படத்தை மட்டும் பாருங்க, இன்கரண்ட் கனால், அத ப்ரோசோஃபைல், அடுத்த பிளாட்டன் சேம்பர்ஸ், இந்த ரேடியல் கனால்ல. அதுக்கடுத்து இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு கனால் போகுது பாருங்க, இந்த கனால், இது அப்போஃபைல் சொல்றோம். சரியா? இது ஃபுல்லா நேரம் அப்போஃபைல்ல இருந்து இப்படி உள்ள வந்து நெக்ஸ்ட் எங்க வந்துருது, இந்த நடுவுல வந்துருது, அதாவது ஸ்பாஞ்சோசீல்ஸ். இன்கரண்ட் தட் ஸ்பாஞ்சோசீல் இருந்து எப்பயும் சொல்ற கதை வெளியே போறது பாத்தீங்களா, இது பேரு ஆஸ்குலர். சோ இது வந்து லீகோன் டைப். இருக்கலே காம்ப்ளெக்ஸ் வந்து இதுதான் சார், அதை விட காம்ப்ளெக்ஸ். சரியா? இதுல டெஸ்மோஸ்பாஞ்சியா, லீகோனாய்ட்ஸ் கண்டிஷன்ஸ், த டெர்மல் ஃபார்ம் ஆஃப் த larval stage, that's a Rogan அப்படின்னு ஒன்று இருக்குது, that's a larval stage for that. சரியா? So the canal system of the Rogan larva does not occurs in the any adult sponge. கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கனால், இதான் எக்ஸப்ஷனல் கேஸ் பாருங்க, வேற எதுலுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு டைப். The canal system of the Rogan larva does not occurs the any adult of the sponge. அப்ப இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. வேற எதுலுமே கிடையாது, இந்த லார்வால மட்டும் தான் உண்டு. சரியா? ரைட், அது நோட் பண்ணிக்கோங்க. லீகான் டைப் ஆஃப் த கனால் சிஸ்டம் வந்து பிரசன்ட் த 3 சக்சசிவ் கிரேட். அது 3 எவல்யூஷனரி பேட்டர்ன் வச்சு 3 சக்சசிவ் கிரேடா சொல்றாங்க. ஓகே, அது ஒண்ணு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து யூரோஃபைலில் டைப்னு சொல்றாங்க. இது சிம்பிளஸ்ட் மோஸ்ட் பிரிமிட்டிவ் லீகான் டைப். கேட்க வாய்ப்பு இருக்கு சார். சப்போஸ் அதுக்கு அடுத்து நல்ல டஃபா கொஸ்டின் கேட்கனா இந்த 3ல இருந்து கொஸ்டின் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3ல இருந்து அந்த லீகான் டைப் வந்து கடைசி சொன்னோம், அதாவது லீகான் டைப்பே காம்ப்ளெக்ஸ் சொல்றோம். அது வந்து சக்சசிவ் கிரேட் எவல்யூஷனரி பேட்டர்ன்ல ஒரு 3 இருக்குதான். யூரோஃபைலிஸ் டைப்னு சொல்றது எக்ஸாம்பிளும் தெரிஞ்சுக்கோங்க, பிளாங்னியா. அடுத்தது அப்போடியல் டைப்ஸ், இது வந்து அப்போஃபைல் இட்ஸ் டவுன் அவுட் தட் நேரோ கனால், அது அப்போடு. இது வந்து ஜியார்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது டைப்ளோனைட் டைப் இஸ் another narrow tube, the process ஸ்பாஞ்செல்லா, ஆஸ்குலேரியா, இது எல்லாமே அந்த கேட்டகரியில வரக்கூடியது. சரியா? சோ இதுதான் ஆக்சுவல் நார்மலா உள்ள ஸ்பாஞ்சோசில், அதாவது ஸ்பாஞ்சோசில பியர்ல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே இதுதான். இது பேஜ் நம்பர் நான் 24ல மெட்டீரியல் நல்லா கவனிங்க, பேஜ் நம்பர் 24 கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுலயே எல்லாம் ஒரே பேஜ்ல சொல்லிட்டேன். பட் இதே நல்லா இருக்கேன்னு சொல்லி இதை மட்டும் நீங்க படிக்கக்கூடாது. பேஜ் நம்பர் 21ல இருந்து ஆரம்பிச்சு அதுல நான் சில வாட்டர் கரண்ட் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் பாருங்க, பேஜ் நம்பர் 21, 22. சரியா? 22ல அந்த நான் ஒரு ரொம்ப முக்கியமான எக்ஸாம் முக்கியம்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது பேஜ் நம்பர் 22ல கீழே இருக்கு பாருங்க, இருக்கா? ரகான் லார்வா அதோடைய விஎஸ்ல சொல்லியிருக்காங்க பாருங்க டயக்ராம். அப்ப அந்த ஆஸ்டியம் பாருங்க வித்தியாசமா இருக்கும், மத்தது வேற எந்த இதுலும் கிடையாது. அப்ப இதெல்லாம் கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார், அவை நல்லா படிச்சிருங்க. அதே பேஜ் நம்பர் 23ல அது அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருக்காங்க அந்த டயக்ராம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கடைசியில சொன்னது அந்த லீகான் டைப் பேஜ் நம்பர் 23ல தான் இருக்கு பாருங்க. அந்த 3 டைப்பை திரும்ப அது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. ரொம்ப டஃப்பா கொஸ்டின் கேட்டனா இந்த 3ல தான் சார் கேட்பாங்க. 23 பேஜ் நம்பர் 23. சரியா? அந்த எவல்யூஷனரி பேட்டர்ன் படி திரும்பவும் லீகான் டைப் வந்து எப்படி 3ஆ இருக்குது அப்படின்னு சொல்றதா, இதான் இருக்கலே டஃபஸ்டா கொஸ்டின் கேட்கணும், இப்படித்தான் கேட்பாங்க. இதுக்கு மேல ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் கனால் சிஸ்டம் இன் போரிஃபரா முடிஞ்சு. சரியா? அதுக்கு அடுத்து பாலிமார்பிசம் அண்ட் மெட்டாஜெனிசிஸ் இன் சீலென்ட்ரேட்டான் இருக்குது அடுத்த டைட்டில். நல்லா கவனிங்க. கொரல் ரீஃப்ஸ் விட்டுருவோம், தனியா பார்த்துக்கிடுவோம். இப்ப இதுல பாலிமார்பிசம் நடத்துறதுக்கு முன்னாடி நான் மெட்டாஜெனிசிஸ் இன் சீலென்ட்ரேட்டா சொல்லிட்டு பாலிமார்பிசம் நடத்தினாதான் எஃபெக்டிவா இருக்கும் சார். ஏன்னா பாலிமார்பிசம் சொல்லும்போது அதுல பாலிப் அண்ட் மெடுசா அந்த 2 பத்தி நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி மெட்டாஜெனிசிஸை பத்தி கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு அந்த பாலிப் அண்ட் மெடுசா கொஸ்டின் வந்து அடுத்த டாபிக்ல கனால் சிஸ்டம் பொறுத்தளவு இந்த 3ல தான் ஒரு கொஸ்டின் இருக்கும், பாத்துக்கோங்க. பாலிமார்பிசம் பொறுத்தளவு மெயினா அந்த பாலிப் அண்ட் மெடுசான்னு ஒரு டைட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? அதுலதான் கொஸ்டின் வரும், அதுக்கு மேல பெருசா கொஸ்டின் வராது. சரியா? அது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டைம் முடிஞ்சு. அதோட கண்டினியூஷன், இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு எப்படி நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். சப்போஸ் நாளைக்கு கிளாஸ் இருந்தா நாளைக்கு குரூப் சார் எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
எப்பவுமே நான் க்ளோஸ் பண்றவரை நான் சொல்லும் போது தான் எக்ஸிட் ஆகணும். சரியா? ஸோ நாளைக்கு கிளாஸ் பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். நாளைக்கு நம்ம இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் எப்ப நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன், அடுத்து என்ன டாபிக் நான் எடுக்கிறேன், அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். எப்பவுமே எக்ஸிட் ஆக மாட்டோம், நான் சொல்லும் போது தான் எக்ஸிட் ஆகணும். ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.